மகளிர் டிஸ்கஷன்ல இருந்த அந்த தலைமைச் செயலகத்தினுடைய வெப் சீரிஸ்ல தான் வசந்த பாலன் சார் வந்து இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு. நல்லவர்கள் அப்படின்னு தங்களை கருதி கொள்வோர் பொதுவா அரசியல் தோல்வி இது ஒரு சாக்கடை, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு பொதுவா கருதுவது. அரசியல் சாக்கடைன்னு சொல்றவங்க உழைப்பில்லாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். கத்தி படத்துல வந்து டேபிளுக்கு அடியில பார்த்தா ஒரு டனல் போற மாதிரி பல டனல் சொல்ல பாயுது அப்படின்றத இந்த காம்ப்ளெக்சிட்டியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க? இந்தியாவில இன்றைய பாலிடிக்ஸ், இன்றைய தேசிய கட்சிகள் எப்படி தங்களை மாநிலத்தில் நிலைத்துவதற்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க. இப்ப நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்யாம இணையத்தின் மூலயமாக இவர் சிறந்தவர், வல்லவர், நல்லவர் அப்படிலாம் சொல்லி உன்னை ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்ல கொண்டு வந்து சேர்த்துருங்க. இன்னைக்கு பார்க்ல ஒருத்தர் சிலம்ப வாத்தியார் வர்றாருன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முடிவு. இங்க இருந்து நான் வந்து இத லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். தமிழகத்தை விட மிக மோசமான நிலை எல்லா மாநிலங்களும் இருக்கிறது. குறிப்பாக மிச்ச மாநிலங்கள்லாம் 30 வருடங்கள் பின்தங்கி இருக்கு. எதுலாம் பின்தங்கி இருக்காங்க? எல்லாத்துலயும் சார், எல்லாத்துலயும். இதுல ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஷூட் பண்ண அந்த ஜார்க்கண்ட்ல இருக்கிற மைன்ஸ் ஒரு பூர்வ குடிகளுக்கு சொந்தமான. அவங்களுடைய வேலை என்னன்னா டெய்லி மைன்ஸ்க்கு அவங்க குடும்பமா போய் நிலக்கரி எடுத்து வரணும். அங்க அவங்கள்ட்ட காசு வாங்குறதுக்காக ஒரு வித்தை பண்ற ஒருத்தன் அந்த மக்களுக்கு நடுவுல ஒரு குழியை தோண்டி உள்ள புதைஞ்சு கிடக்குறான். அவனை சுத்தி வந்து குச்சியை வச்சுட்டு அவன் ஒய்ஃப் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டே, இங்க இருக்கிறவங்களே சமாதி ஆயிடுவாங்க போல, இவங்கிட்ட இருந்து காசு வாங்கி நீ என்னடா செய்ய போற? அடிமை மணல் தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு கட்சிகள் வந்து நம்மளை மீட்டுச்சு, படுறான்னு அடிச்சு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப இங்க இருக்கிற ஒரு 100 பத்திரிகையாளரை இந்தியா முழுக்க கூட்டிட்டு போக ஒரு நிறுவனம் வந்து தயாராகும் பட்சத்தில் நீங்களே விட்னஸ் ஆயிருவீங்க. சீசன் 2ல இங்க இருக்கிற சில தலைவர்களை அதுல கேஷ் பண்ணி நீங்க தயவு செஞ்சு கூட்டு போகணும். பார்லிமெண்ட்டை நீங்க வேற மாதிரி காட்டியிருக்கலாம், அவங்க வேற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு ஆளா இயக்குற மாதிரி காட்டியிருக்கலாம். பட் 2 நபர்கள் இயக்குகிறார்கள். அவங்களும் முதல் பிரதமர்கள்லாம் கிடையாது, அவங்க பிரதமருக்கும் மேலடா. ஒரு பார்க்ல கம்பு சுத்துறது மாதிரி வந்து அப்புறம் பஜனைன்னு சொன்னீங்கல்ல, அந்த கம்பு சுத்துற பஜனையை கார்டன்ல பண்றவங்க தான் பொலிட்டிக்கலா ஒரு ரூம்குள்ள உட்காந்து எப்படி பண்றாங்க. ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னா ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவனோட நோக்கம் வந்து ஊழல் ஒழிக்கிறது இல்லை, ஊழலின் பெயரால் ஜனநாயகத்தை ஒழிச்சிருவான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, ரொம்ப பெரிய ப்ராசஸா மைண்ட்ல தோணுச்சு. நான் எப்படிலாம் பாக்குறேன்னா, எப்படி ஒரு இலவச அரிசி ஒருத்தங்களுக்கு வருது, அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அரிசி வந்து அவங்களுடைய மெய்டு கொடுப்பாங்க. அவங்க மெய்டு வந்து அந்த அரிசியை வந்து உபயோகப்படுத்தாம வெளியே விற்கிறாங்க. அந்த அரிசியை ரோட்ல ஒரு இட்லி வியாபாரி வாங்குறான், அவன் இட்லி 50 பைசாக்கு போறான். ஸோ ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஃபண்டு எங்கேயோ ஒரு இடத்துல திருடு போகுது, ஒருத்தங்களுக்கு பயன்பெறுது. ஃபைனல் என்ன ஆகுதுன்னா, எனக்கு 50 பைசாக்கு ஒரு இட்லி எனக்கு வந்து சரி. நீங்க எந்த கிட்ஸும் தெரியல, நான் அந்த காலத்து நான்லாம் புரட்சி வந்துடும், எல்லாருமே சமமாயிருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் பொது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஆக்சுவலா. அப்ப ஏன்னா நான் வந்து பக்கத்துல தான் வந்திருக்கான். உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப நான் சிறைக்கு போறேன், ஆனா பரவாயில்ல என் மகளுக்கு நான் கொடுத்துட்டு போறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு எடுக்காம கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு தோணும். இல்ல, மகப்பேரை தான் எழுதி மகப்பேர் தாங்க எழுதினாரு. நீ வெப் சீரிஸ் ஒழுங்கா பார்க்கல, ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க. அப்படி இல்ல மேம், மகள் அப்படிங்கறதுனால கொடுக்கல, மகளுக்கு அந்த ஆளுமை இருக்குன்னு கொடுக்க வராரு அப்படின்னு கட்சியை காப்பாத்துறது தான் முதன்மையான. கண்டிப்பா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, அது ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கே இந்த கேள்விக்கான பதில் தெரியும். ஆஃப்டர் ரெக்கார்ட் வேணா நான் சொல்றேன். முதல்வருக்கு இருக்கிற ஐடியாலஜி மோர் தான கொற்றவை அப்படின்னு நாங்க எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து செகண்ட் சீசன்ல தெரியும். அவர் எந்த ரூட்ல எல்லாம் கிராஸ் பண்ணிருப்பாரு, அந்த ரெட் காயின் பின்னாடி என்னவா இருக்கு, உண்மையிலே என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் கூர்ந்து கவனிக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. ரெட் காயின் திருப்பி பாருங்க, அது உண்மை புலப்படுது. புலப்பட்ட போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த வசனமோ இந்த ஐடியாலஜியை நான் சொல்றதுக்கு பின்னாடியுமே அந்த காயினை நான் திருப்பி பார்த்ததுதான் இருக்கு. ஆக்சுவலா சுத்தி இருக்கவங்க எல்லாத்துட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு படம் தோத்தானே இது வந்து ஒரு கேபபிள் இல்லை அப்படின்னு நிறைய சொல் வந்து நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். எஸ், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த மொமெண்ட்ல முடிவு பண்ணீங்க?
கல்யாணம் முடிக்கல சரியா, உருகுதே மருகுதே பாட்டு எடுத்தீங்க. திரைப்படங்கள் அதுக்கு எதுவும் நீங்க தயார்படுத்திட்டீங்களா? வெயில நிறைய கொலைகள்லாம் இருக்கு, அதுக்காக கொலையெல்லாம் செஞ்சுட்டா அப்படிங்களா? அந்த கேள்வி அவரும் பசுபதி சார் இருக்கும். முருகதே மருகதேவ பல தடவை நான் மியூட்ல தான் பார்த்திருக்கேன். வணக்கம், இது டேக் லெஃப்ட். தலைமைச் செயலகம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ZEE5 OTTல. பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. ஒரு பொலிட்டிக்கல் வெப் சீரிஸா இருக்கு. உண்மையிலேயே இந்த காலச்சூழலில் தேவையான ஒரு கதையை அதை வெளிப்படுத்துது. அந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிற வெப் சீரிஸில் டிஸ்கஷனில் மகிழ்நன் இருந்திருக்காரு. மகிழ்நன் டிஸ்கஷனில் இருந்த அந்த தலைமைச் செயலகத்தினுடைய வெப் சீரிஸில் தான் வசந்தபாலன் சார் வந்து இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ இன்னைக்கு தலைமைச் செயலகத்தினுடைய இயக்குனர் வசந்தபாலன் சார் தான் நம்ம பார்க்க போகிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். மகளன் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் லைனை. சொல்லுங்க, எப்படி இருந்தது மகிழ்நனோட நீங்க மகளோட டிராவல் பண்ணது உங்களுடைய அனுபவம் சொல்லுங்க சார். இப்போ தலைமைச் செயலகம் அப்படிங்கிற தலைப்பே ஒரு சப்ஜெக்ட் பேசுது. முதல்ல இந்த தலைமைச் செயலகம் நீங்க வெவ்வேறு பேட்டிகளை பார்க்கும்போது தலைப்பு வந்து நான் ஸ்பான்டினியஸா முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. பட் இந்த தலைமைச் செயலகத்துக்கு ஸ்பான்டினிட்டி இருந்தாலும் கூட இதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. அது நீ என்ன யோசிச்சு தலைமைச் செயலகம் அப்படின்னு முடிவு பண்ணி? இல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்டான ஹெட்ஸை பத்தி பேசுது. ஸோ போது உடனே எனக்கு வந்து தலைமைச் செயலகம்ங்கிற டைட்டில் வந்து முதல்ல அப்படி யார்கிட்டையுமே டிஸ்கஸ் கூட பண்ணல. நான் எழுதுறப்பவே அது வந்துச்சு. அப்படிதான் முடிவு பண்ணேன். இல்ல, சம்பவம் நடக்கிறது வந்து பார்லிமெண்ட்ல ஒரு கமிட்டி போட்டு அதுல வர்ற பிரச்சனையால நடக்கிற இஷ்யூ. அது கதையினோட இன்னொரு இஷ்யூ. பட் மெயினா நடக்கிறது சிஎம் சுற்றி இருக்கிற ஒரு பதவி சண்டை, அந்த அவருடைய சூழல், அதை பத்தி தான் பேசுறாரு. சிஎம் இருக்கிற இடம், அவர் வேலை பார்க்குற ஆபீஸ் தலைமைச் செயலகம் தான். பொதுவா அரசியல்னு உடனே இது அரசியல் சாக்கடை அப்படின்னு கருத்து பொதுவாகவே நல்லவர்கள் அப்படின்னு தங்களை கருதி கொள்வார். பொதுவா அரசியல் தோற்று இது ஒரு சாக்கடை, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு பொதுவாக கருதுவது உண்டு. நீங்க சொன்ன மாதிரி பதவி சண்டை இதுவும் இருக்குது ஒரு பகுதியா. ஆனா இதுல பாக்குற பார்வையாளர்களுக்கு எதுவும் இந்த அரசியல் வந்து சாக்கடை அப்படிங்கிற எண்ணத்தை கடத்தல. அதாவது கான்சியஸான முடிவா? ஆமா, அரசியல் சாக்கடைன்னு சொல்றவங்க உழைப்பில்லாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு விதமான சோம்பேறிகள் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாத்தையுமே தள்ளி பாக்குறாங்க. இப்போ இன்ஜினியரிங் பத்தி அப்படிதான் அவங்களுக்கு கருத்து இருக்கும், மெடிக்கலை பத்தி அவங்களுக்கு அப்படிதான் கருத்து இருக்கும். அப்படிதான் அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்றாங்க. நீங்க அரசியலை பத்தி ஒரு தெளிவோட ஒரு வார்த்தை பேசுவதற்கு, இல்ல நம்ம எவ்வளவு தூரம் எத்தனை ஆண்டுகள்ல 2000 வருடங்கள்ல இந்த அரசியல் பாதையில நம்ம ஜனநாயகங்கிற ஒரு இடத்துல நிக்கிறோங்கிறதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அந்த அதிகாரத்துல, அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு, ஜனநாயகம் எப்படி இயங்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு, இங்க இருக்க கவுன்சிலர் இருந்து எம்எல்ஏல இருந்து எம்பியில இருந்து எப்படி இயங்குறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க அதை கொஞ்சம் படிக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, எம்பி வந்து ஏன் பார்லிமெண்ட்ல பேசவே இல்லை நம்ம ஊர் எம்பி. ஆனா நான் படிச்சப்ப என்ன தோணுச்சுன்னா, டெய்லி நம்மளுக்கான கேள்விகளை எழுதி கொடுத்தா குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்ப என்னோட நெருங்கிய நண்பர் ஒரு எம்பி சொன்னாரு, லேட் நைட் ஒரு 8:30 மணி 9 மணிக்கு மேல நாளைக்கு காலையில இதை பாஸ் பண்ண போறோம்னு 9:30 மணிக்கு மேல மெயில் அனுப்புறாங்க. காலையில நான் போறதுக்குள்ளயுமே அந்த பில்லை பாஸ் பண்ணிடுறேன். அந்த பில் என்ன பில்னே எனக்கு நான் அதை படிச்சு இது சரியா தவறான்னு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அது நடந்தது. இப்படி ஒரு பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி நடக்கிறத முக்கியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப சொல்றாங்க வந்து கவுன்சிலருக்கு வெறும் 5000 ரூபாய் தான் சம்பளம். 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆள் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பதவியில் இருக்கிறப்ப அவர் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? இப்படின்னு நிறைய கேள்வி. என்னோட நண்பர் நிறைய பேர் கலெக்டரா இருக்காங்க, சப் கலெக்டரா இருக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, ஒரு எலெக்ஷனை நடத்திட்டு அதுக்கான செலவுகள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த செலவுகளை நான் வந்து கவர்மெண்ட்ல அப்பீல் பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ இப்போ அந்த செலவு செய்யறதுக்கு அவர்கிட்ட எங்க காசு இருக்கும்? அவரு லோக்கல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியவோ இல்லை லோக்கலான ஒரு பிக் ஷாட்டையோ நம்பிதான் இந்த விஷயம் நடக்கும். ஸோ இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய வழியா இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு விஷயத்த வந்து சாக்கடைன்றோம், என்னென்னமோ சொல்றோம். அது வந்து அது போக விரும்பாதவங்களுடைய சொல், இல்ல தெரியாதவங்களுடைய சொல்லாதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து சென்னையில வந்து ஒரு நெடும் பயணத்திற்கு பிறகு பேருந்து நிலையத்துல இங்க வந்து அசோக் நகர்ல இறங்கினதா சொல்லிருந்தீங்க.
அந்த நாள்ல நீங்க சென்னையை பற்றி அல்லது இந்த அரசியல் பற்றிய பார்வையே கூட ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருப்பீங்க. இப்போ தலைமைச் செயலகம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும். இப்போ உங்களுடைய படங்களை பார்க்கும் பொழுது கதையின் மீது, கதையின் உணர்வுகள் மீது நம்பிக்கை இல்லாம எடுக்கிற ஆள் அப்படின்னு நான் நினைக்கல. அதுல கன்வின்ஸ் ஆகாம சிலர் நான் பொதுவா ஜெனரலைஸ் பண்ணல, அந்த கதை தனக்கு பிடிக்குதோ இல்லையோ மார்க்கெட்ல ஓடும் அப்படின்னு எடுக்கிற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு பயணம் மெல்ல மெல்ல கடந்து வந்திருப்பீங்க. அது என்ன? அன்னோன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அன்னோனா இருக்கிற விஷயம், நான் டீல் பண்ணாத விஷயத்த நான் டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், என்னோட ஃபிலிம்ல இருந்து நான் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு திசைகளை, வெவ்வேறு கதவுகளை, அற்புத விளக்கு அலாவுதீன் தேய்க்கிற மாதிரி புதுசா தேய்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதன் மூலியமா நான் லேர்ன் பண்றேன். ஸோ நான் உதவி இயக்குனராக வேலை பார்த்த காலத்துல இருந்தே ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ஒரு படப்பிடிப்பு நடக்க போகுது அப்படின்னா நிஜமாவே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் ஒரு 3 நாள் இருந்து உண்மையிலேயே ஆர்டிஓ ஆஃபீஸ் எப்படி ரன் ஆகுது, அங்க எப்படி கமிஷன் காசு நடக்குது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு மினிமமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படிதான் என்னோட ஜேர்னி லைஃப் முழுக்க இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்க ஒரு 30 வருடங்களாக ஒரு சினிமால இயங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஜேர்னியே இந்த லேர்னிங் ப்ராசஸ் வழியாக தான் இருக்கு. இப்போ நான் அரவான் எடுக்கிறப்ப எட்கர் தட்சனுடைய குளங்கள், தென்னிந்திய குளங்களும் குடிகளும் அப்படின்னு 12 வால்யூமை வாங்கி 12 வால்யூமே உட்காந்து படிக்கிறேன். படிச்சு என் ரூம் முழுக்க எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறேன். பார்த்தா 18ஆம் நூற்றாண்டு தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் மட்டும் இல்லை, வரலாற்று தகவல்கள் நம்ம கையில இல்லை. தமிழ்நாடு முழுக்க சுத்துறேன், எந்த இடத்துலயுமே அதை ஷூட் பண்றதுக்கான எந்த வசதிகளும் இல்லை. இப்படின்னு பல்வேறு விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முயல்றேன். ஸோ இப்படிதான் நான் தலைமைச் செயலகம்ங்கிற ஒரு ஐடியா வந்தப்ப நான் நினைச்சேன் எனக்கு தெரியாத ஒரு ஏரியா, இதை புஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிஜமாவே பிலிம்ல காட்டுற ஒரு பொலிட்டிக்கல் வேர்ல்டுங்கிறது ரொம்ப புனைவா இருக்கு. ஸோ உண்மைக்கு பக்கத்துல அத நான் நிறைய மகிழன் மாதிரி நிறைய எனக்கு நண்பர்கள் உண்டு. திருச்சி வேலுச்சாமி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சார் அவர்கிட்டலாம் பேசிட்டு இருந்தப்ப அவங்க எப்படி அவங்களுடைய கான்வர்சேஷன் இருக்குது, அவங்களுடைய வேர்ல்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறப்ப ஏன் இது பிலிம்ல அவ்வளோ அதிகமா பதிவாகல. அதீத புனைவாக ஒரு எம்எல்ஏனா குடிச்சிட்டு இருப்பாரு, சீட் விளையாடுவாரு, பெண்களோட இருப்பாரு, கார்ல போகும்போது யாராவது கடத்திட்டு இப்படி சீப்பான அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஏதோ ஒரு கான்ஸ்பிரசிக்காகவே அவர் யோசிப்பாரு. இப்படி காட்டி இருக்கிறாங்க. நிஜமாவே அந்த வேர்ல்டுக்குள்ள அவரும் சாதாரண மனிதன் தானே, இதை நம்ம போர்ட்ரைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால இந்த வேர்ல்டுக்குள்ள நான் போனி நிறைய அரசியல் தெரிந்த நண்பர்கள் அவங்களோட விவாதிச்சு எனக்கும் நிறைய ஐடியாலஜி இருந்துச்சு. இப்ப எனக்கும் என்னன்னா ஏன் இந்த ஜனநாயகத்தை மாத்தினா வேற ஏதாவது கிடைக்குமா, ஏன் இந்த பாலிசி என்ன, ஏன் இப்படி இருக்குது அப்படின்றப்ப நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் பார்த்தேன். பாக்குறப்ப ஜனநாயகம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்க ஒரு நாடாக இந்தியா இருக்கு. ஸோ இப்படி பாக்குறப்ப அப்ப எது பிரச்சனை இப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒன்னா போய்கிட்டே இருந்தேன். 12 வகை பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐடியாஸ் நம்மகிட்ட இருக்கு. அதுல இருந்து தாண்டி எவால்வ் ஆகி தான் நம்ம அந்த ஐடியாவை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இத மக்கள் பங்கெடுக்கிறது இல்லாம வேற என்னவா இது மாறிடும், இதுல இருக்கிற சிக்கல் என்னவா இருக்கு, சின்ன சிக்கலை ஏன் இவங்க இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க, இப்போ ஊழல்ங்கிறது இதனுடைய என்ன வழி. ஸோ ஊழல் இல்லாம இருக்கிறதுக்கு இங்கேயே ஒரு செட்டப் இருக்கு. இப்ப அந்த செட்டப் அழிக்கிறது தான் இதுக்கான வழியா இருக்குது. இப்படின்னு அதுக்குள்ள உள்ள போறப்ப இந்த ஜனநாயகம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்குள்ளேயே ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு. இப்ப இது மூலியம் இந்த தலைமைச் செயலகத்துக்குள்ள போய் ஒரு 2 வருஷம் டிகிரி படிச்சுட்டு வந்த மாதிரி தான் இருக்கிறேன். டிகிரி முடிச்சுட்டு பாஸ் ஆகி வெளியே வந்த ஒரு பையமா தான் இருக்கிறேன். நானும் ஒரு ஸ்டூடெண்டா தான் இந்த வேர்ல்டுக்குள்ள போனேன். இதுக்குள்ள பல தலைமைச் செயலகம் அப்படின்னு எடுக்கும்போது அதுல ஒரு தமிழ்நாட்டு இஷ்யூ மட்டும் எடுத்து அல்லது தமிழ்நாட்டுல இப்ப பேசுறதுக்கு வியாபாரத்துக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு எடுத்து அதை மைய பிளாட்டா வச்சு உள்ள விளையாண்டுருக்கலாம். ஆனா அப்படி அல்லாம தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது வெறுமனே இன்சார்ஜ் போட்டுவோட நிக்கிறது இல்ல. அதுக்கு பின்னாடி பார்லிமெண்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஏதோ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம் அதுல ரோல் பிளே பண்ணுது, எங்கோ ஒரு மாநிலத்திலிருந்து இங்க ஒரு கனெக்ஷன் அதுக்குள்ள இருக்கு. அப்ப ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா இதுக்குள்ள பல, அதான் அந்த கத்தி படத்துல டேபிளுக்கு அடியில பார்த்தா ஒரு டனல் போற மாதிரி பல டனல் உள்ள பாயுது அப்படின்றத இந்த காம்ப்ளெக்சிட்டியை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க? ஆக்சுவலா நான் மகிழன் போன்ற ராஜசங்கீதன் நிறைய நண்பர்கள் எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தப்ப முதல்ல இந்த பொலிட்டிக்கல் பண்ண போறோம்,
அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட நிறைய புஸ்தகங்கள் வாசிக்கிறப்ப இந்திய அரசியல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னே அதை வாசிச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டோம். இந்தியாவில இன்றைய பாலிடிக்ஸ், இன்றைய தேசிய கட்சிகள் எப்படி தங்களை மாநிலத்தில் நிலைநிறுத்துவதற்கான ஒரு வேலையை பாக்குறாங்க, அவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்னவா இருக்குது, இந்த ஊருடைய மாடல் அப்படின்னு அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதற்கு பின்னாடி இருக்கிற சக்தி, இணைய சக்தி எல்லாம் என்னவா இருக்குது. இப்ப நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்யாம இணையத்தின் மூலியமாக இவர் சிறந்தவர், வல்லவர், நல்லவர் அப்படிலாம் சொல்லி உன்னை ஃபோக்கஸ் பண்ணி மக்கள்ல கொண்டு வந்து சேர்த்துட முடியும். மொபைல்ல பாக்குறவங்க அது உண்மையா பொய்யா நிஜமா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். அவங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணி சும்மா இன்னைக்கு பார்க்ல ஒருத்தர் சிலம்ப வாத்தியார் வர்றாருன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முடிவு. இங்க இருந்து நான் வந்து இத லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன், இதை படிக்க ஆரம்பிச்சேன். இந்த 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 சிலம்பம்ங்கிறது மூலியமாகவும் அதுல இருக்கிற ஒரு பஜனை அப்படிங்கிற மூலியமாகவும் எப்படி இந்த சக்திகள் ஒரு மாநிலத்துக்குள்ள உள்ள ஊடுருவுது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா பல்வேறு அறிஞர்கள் எழுதின, அப்புறம் நிறைய செயல்பாட்டாளர்கள் எழுதின புஸ்தகங்களை படிச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்தியா முழுக்கும் ஒரு பயணம் பண்ற ஒரு வாய்ப்பு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப பாக்குறப்ப தமிழகத்தை விட மிக மோசமான நிலையில் எல்லா மாநிலங்களும் இருக்கிறது. குறிப்பாக மிச்ச மாநிலங்கள்லாம் 30 வருடங்கள் பின்தங்கி இருக்கு. எதுலாம் பின்தங்கி இருக்காங்க? எல்லாத்துலயும் சார், எல்லாத்துலயும். நான் வந்து நிறைய இன்டர்வியூல எல்லாம் சில சம்பவங்களை சொன்னேன். அந்த சம்பவத்தெல்லாம் அந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நான் கேள்விப்பட்டேன். டாக்டரே இல்லை, ஹாஸ்பிட்டலே இல்லை, ரோடே இல்லை, அப்புறம் இன்னொரு சிட்டியே இல்லை. இப்ப தமிழ்நாடுன்னா எத்தனை சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக. அப்புறம் இன்னொரு ரொம்ப அழகான விஷயம் வந்து இங்க வந்து இவ்வளவு குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு ஒரு தொழிலாளி சொல்ற மேம்பாட்டுல நம்ம இருக்கோம். இந்த சம்பளத்துக்கு என்னால வேலை செய்ய விருதுநகர்ல ஒரு ஆள் சொல்றோம், இதுக்கெல்லாம் நான் டேபிள தொடங்கிட்டேப்பா அப்படின்னு சொல்றேன்னா அப்ப அவனுக்கு வந்து வருமானம் அதிகமான இடத்துல இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம ஊர்ல வந்து தமிழகம் முழுக்க அந்த நிலைமை இருக்கிறது. நான் தமிழகத்தோட குக்கிராமத்தை சேர்ந்த ஒருவன், ஏன்னா என்னால வந்து தமிழகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நிறைய நிலச்சுவாண்டார்கள் இல்ல வந்து நில முதலாளிகள் சொல்றாங்க விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, வளர்ந்துட்டான். இன்னமும் வந்து களையை பிடிச்சி மண்ணை வெட்டணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய தவறு. அவெல்லாம் படிச்சுட்டான், அதனால நார்த் இந்தியன் தான் வேலை செய்யணும். உங்களுக்கு என்ன தேவை? அடிமை தானே தேவை. அடிமை மணலில் இருந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு கட்சிகள் வந்து நம்மளை மீட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். ஏன்னா நார்த் இந்தியால நான் பாக்குறப்ப அவங்க உடல் உழைப்பை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஒரு பாக்க போட்டுக்கிட்டு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க முகங்கள்ல பாக்குறப்ப அவங்களுக்கு வந்து தாட்லெஸ் ஃபேஸஸை பார்க்க முடியுது. அவங்க எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல போய் ஒரு போட்டோ எடுத்த கூட எதுவுமே ரியாக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறாங்க. ஸோ இந்த இப்படி பல்வேறு விஷயங்கள சொல்லலாம். ஸோ அது பிளஸ் நான் படிச்ச புஸ்தகங்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப எழுதியிருக்கிற தலைமைச் செயலகத்தை விட 100 மடங்கு பெரிய தலைமைச் செயலகத்தினுடைய ஒரு கதையை என்னால எழுத முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் படமா எடுக்க முடியுமா, வெப்சீரிஸா எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனா அதுக்கான கதை தரவுகள் என் கையில இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இந்திய அரசியலை கூர்ந்து கவனிக்கிற ஒரு பார்வையை எனக்கு வழங்குச்சு. இந்த 100ல நீங்க ஒரு பயணம் பண்ணீங்கல்ல, அந்த சில சம்பவங்கள் இப்போ நீங்க பயணம் பண்ண ஊர்ல ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு விலக நீங்க சொன்னது மாதிரி அந்த டிஃபரன்ஸ் வந்து மெல்ல பார்க்க முடியும். ரயில் பயணத்துல பார்க்க முடியும், ஸ்பாட்ல கிராமங்கள்ல எங்கேயா பார்த்துருப்பீங்க, நகரத்திலே கூட மெயினான சிட்டி நகரம்னு சொல்லப்படுற ஒரு அந்த நகரத்துலயும் கூட பார்த்துருப்பீங்க. அப்படி ஏதாவது சம்பவங்கள்? இல்லை, நான் வந்து பாம்பே, கல்கட்டா, டெல்லி எல்லா நகரங்களுடைய சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் போனேன். நகரங்களே ரொம்ப மோசமா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறத நான் பாக்குறேன். அவ்வளோ நகரத்துல நகர நெருக்கடியும் சரி, அவங்க இன்னமும் வந்து கைவண்டி, இப்ப சென்னையிலாம் கைவண்டிலாம் ஒளிஞ்சிருச்சு, 70லயே ஒளிஞ்சிருச்சு. இப்ப பாம்பே, டெல்லி, கல்கட்டாலாம் கைவண்டி இருக்கு. குதிரை வண்டிகள்லாம் நம்ம இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டுல ஒளிஞ்சிருச்சு. குதிரை வண்டிகள்னு ஒண்ணே கிடையாது. மாட்டு வண்டியே உபயோகமே வந்து ரொம்ப 1% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மனிதர்களே நேரடியா இருக்கிற ஒரு அவல நிலையை நான் பாக்குறேன். அப்புறம் சாலை முழுக்க மக்கள் தங்கியிருக்கிறாங்க, சாலை ஓரம் முழுக்க மக்கள் தங்கியிருக்கிறாங்க. அவ்வளோ பேத்தட்டிக்கான சூழ்நிலை இருக்கு. அதை நான் வந்து தொடர்ந்து பாக்குறேன். அப்புறம் குப்பையும் கூலமுமாக கிடக்கு. இப்ப கல்கட்டா எடுத்துக்கிட்டா, டெல்லி எடுத்துக்கிட்டா, பாம்பே எடுத்துக்கிட்டா, அவ்வளோ குப்பையும் கூலமா கிடக்கு. எங்கேயோ ஒரு தாஜ் ஹோட்டல் அதை ஒட்டி இருக்கிற இடங்கள்,
இதெல்லாம் பார்க்க முடியாத தவிர மொத்த நகரமும் குப்பையும் குளமுமா இருக்கிறது. அப்புறம் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அதுக்கு பிரதான காரணம் என்னன்னு அட்ரஸ் பண்ணீங்களா? தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் இல்ல, என்னன்னா நம்ம மாநில கட்சிகள் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கான ஃபண்ட, நம்மளுக்கான அறிவு வளர்ச்சிய, முதிர்ச்சிய, எப்படி சொல்றது, வந்து மூட நம்பிக்கை எதிரான ஒரு பெரிய குரலை, படிக்கணும் ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு குரலை அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏற்படுத்தி. இப்ப நம்ம ஒடிசா போனப்ப அப்பதான் அவங்க மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்துறாங்க. இப்ப நம்ம எப்பவோ மதிய உணவு திட்டத்துக்கு வந்துட்டோம், முட்டைக்கு வந்துட்டோம், தினம் தினம் சோறுக்கு வந்துட்டோம், காலை உணவு திட்டத்துக்கு வந்துட்டோம். சோ நம்ம இது பாக்குறப்ப என்னால கண் முன்னாடி பார்க்க முடியும். இப்ப ஜார்க்கண்ட் மாதிரி ஒரு ஊருக்கு போறப்ப எனக்கு அங்க என்ன தோணுச்சுன்னா, மொத்த ஊருமே மைன்ஸ், மொத்த ஊருமே புழுதியும், அந்த அந்த சிட்டியே புழுதியும் இதுவுமா இருக்கு. போல நான் ஆக்சுவலா அந்த இதுல ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஷூட் பண்ண அந்த ஜார்க்கண்ட்ல இருக்கிற அந்த மைன்ஸ் ஒரு பூர்வ குடிகளுக்கு சொந்தமானது. அந்த இடத்துல இருந்து அவங்க காலி செய்யப்பட்டு அது பக்கத்துல ஒரு 5.5 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, டெய்லி மைன்ஸ்க்கு அவங்க குடும்பமா போய் நிலக்கரியை எடுத்துட்டு வர வேண்டியது. அங்க இருக்கிற ஒரு பேரன் லேண்ட்ல அதை கொளுத்த வேண்டியது. அப்படியே நெருப்பு அப்படியே எரிஞ்சு 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 காலையில அடுப்பு கறியாகும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இது வேலை செய்வாங்க. காலையில அந்த அடுப்பு கறியை கொண்டு போய் அவங்க அப்பா போய் கடையில போடுவாரு. அதுல ஒரு வருமானம். அந்த கேப்ல மறுபடியும் குழந்தைங்கலாம் போய் நிலக்கரியை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சு. இப்படி ஒரு 1.5 லட்சம் மக்கள் நகரத்தினுடைய மையத்துல வாழ்றாங்க. அத வெக்க உங்களுக்கு என்ன சொல்லுச்சு? என்னால சத்தியமா இருக்க முடியல. நான் வந்து அந்த ஷூட் பண்றப்ப நான் ஆக்சுவலா என்னன்னா, ஒரு 10:30 மணிக்கு லைட்டா கொளுத்த ஆரம்பிப்பாங்க. லைட்டா ஸ்மோக் வரும் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆக்சுவலா. சோ ஸ்மோக் வர 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 என்னால இருக்க முடியல. நேரடியா நான் வந்து வீடியோ கால் பண்ணி டாக்டர் சிவராமனுக்கு சொன்னேன், நீங்க பாருங்க சார், நீங்க வந்து பொல்யூஷனை பத்தி பேசுறோம், லங்ஸ் பத்தி பேசுறோம், என்னென்னமோ பத்தி பேசுறோம், இந்த மக்களை பாருங்க அப்படின்னு நம்ம வந்து சூழியலில் சுந்தரராஜன் அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணேன். வீடியோ கால் பண்ணி இந்த மக்களுடைய நிலைமை பாருங்க, எவ்வளவு பேத்தட்டிக்கா இன்னைக்கு 24ல இவங்க ஒரு ஜார்க்கண்டுடைய கேபிட்டல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க எல்லாம் பூர்வ குடிகள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்த்த இன்னொரு சம்பவம் என்னன்னா, அங்க அவங்கள்ட்ட காசு வாங்குறதுக்காக ஒருத்தன் இந்த குழியை தோண்டி உள்ள புதைஞ்சு 10 நாள்ல வெளியே உயிரோட எந்திரிச்சு வருவாருன்னு ஒரு வித்த பண்ற ஒருத்தன் அந்த மக்களுக்கு நடுவுல ஒரு குழியை தோண்டி உள்ள புதைஞ்சு கிடக்குறான். அவனை சுத்தி வந்து குச்சியை வச்சுட்டு ஒரு அவங்க ஒய்ஃப் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் உள்ள இருக்கிறானா வெளியே எங்க இருக்கிறானா பிரச்சனை இல்ல, டே இங்க இருக்கிறவங்களே சமாதி ஆயிடுவாங்க போல, இவங்கிட்ட இருந்து காசு வாங்கி நீ என்னடா செய்ய போற இப்படின்னு. எனக்கு வந்து அங்க ஷூட் பண்ணி ஒரு 3 நாள்ல எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல. இது இந்த நாட்டுடைய நிலைமையா இருக்கு. இது வந்து அந்த மாநில அரசுல இந்த மத்திய அரசும் அதற்கான பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு பர்சனலா பாக்குறப்ப நம்ம மாநில அரசினுடைய பல்வேறு முதல்வர்கள், தலைவர்கள், ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கட்டும், எல்லாரும் போராடி படுறா படுறா படுறான்னு அடிச்சு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வெப் சீரிஸ்ல ஒன்றிய அரசு அப்படிங்கிறத சொல்லும் போது காட்சிப்படுத்தலுக்கு கூட நீங்க வேறு நபர்களை காட்டாம 2 நபர்கள் அது ஒரு அறை அப்படிங்கிற சென்ஸ்ல காட்டுறீங்க. அந்த பிளாட்டுக்கு அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஒரு பார்லிமெண்ட்டை நீங்க வேற மாதிரி காட்டியிருக்கலாம், அவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு ஆளா இயங்கி நம்ம இயக்குற மாதிரி காட்டியிருக்கலாம். பட் 2 நபர்கள் இயக்குகிறார்கள், அவங்களும் அதிகாரிகள், அவங்களும் பிரதமர்கள்லாம் கிடையாது, அவங்க பிரதமருக்கு மேலடா. இல்ல இல்ல, நான் யாருன்ற கேள்விக்குள்ள வரல. அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல அது. சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நான் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான். உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா சந்தோஷம் தான். இல்லை சார், அதுல நீங்க சத்த முன்னாடி சொன்னீங்களா, அந்த ஒரு பார்க்ல கம்பு சுத்துறது மாதிரி வந்து அப்புறம் பஜனைன்னு சொன்னீங்களா, அந்த கம்பு சுத்துற பஜனையை கார்டன்ல பண்றவங்க தான் பொலிட்டிக்கலா ஒரு ரூம்குள்ள உட்காந்து எப்படி பண்றாங்க. என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் நம்ம பேசுவோமே தவிர ஒரு ஃபிக்ஷனா மாத்த முடியாது. ஆக்சுவலா பிலிமா இப்ப நீங்க வந்து வடக்கன்னு ஒரு டைட்டில் அதை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிக்குது. நிஜமாவே இது ஒரு பிலிமா பண்ணா சென்சார்ல எவ்வளவு அப்ஜெக்ஷன் கொடுப்பான், எவ்வளவு மியூட் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒரு வெப் சீரிஸா இதை வந்து நிஜமாவே கொண்டு சேர்க்க முடிஞ்சதே நான் பெரிய வெற்றியா நினைக்கிறேன். சரி, இந்த படம் வந்தது, ஐ மீன் வெப் சீரிஸ் வந்திருக்கு, அதுவும் படம் தான். இப்ப அதுல வந்து இந்த படைப்பை பார்த்துட்டு அரசியல் மட்டத்துல இருந்து யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு பாராட்டியதோ, அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணது, இந்த வார்த்தைகள் பயன்பாடு அப்படி யாராவது பேசினாங்களா? இல்ல இல்ல, என்னோட நண்பருடைய நண்பர் ஒரு
ஒரு கட்சியில இருக்காரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னது ஒரு தகவல். மற்றபடி ஃபேஸ்புக்ல கீழே கமெண்ட்ஸ் போடுறப்ப என்னை திட்டுறதுக்காக பல பேர் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லி திட்டுறாங்க? எதுக்கு திட்டுறாங்க? ஒழுங்கா வேலையை பாரு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ வந்து நீயே இந்த அரசியல் தரு அறிவு இல்லையா, நீ வந்து இந்த கட்சிக்கு ஜால்றா, அந்த கட்சிக்கு ஏதா செய்யற, இவ்வளவு ஜால்ரா அடிச்சா நீ வாழ்ந்துடலாம், இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகே, ஒரு மாணவனா நான் இவ்வளவு தெரிஞ்சுட்டு வெளியே வந்தேன். நான் புத்தகங்கள் வாசிக்கிறப்பவே எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த ட்ரிப் எனக்கு நிறைய உண்மையை உணர்த்துச்சு. இப்ப இங்க இருந்து நான் டெல்லியை பாக்குறதோ, இங்க இருந்து பாம்பேவை பாக்குறதோ, இங்க இருந்து குஜராத்தை பாக்குறதோ, நான் நேரடியாக அங்க போய் பாக்குறப்ப எனக்கு தெரியுது அதனுடைய ஒரிஜினல் நிலைமை. ஸோ நான் படிக்கிற புஸ்தகம் எவ்வளவு உண்மையை சொல்லுதுன்னு தெரியுது. இப்போ நான் இந்த முறை நிறைய அரசியல் வாசிச்சப்பதான் நான் சொன்னேன், பார்லிமெண்ட் குழுக்கள் முறையில கேள்விகள் எடுக்கப்படுது அப்படிங்கிற நிறைய தகவல்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நிஜமாவே எப்படி இங்க மக்களவை உறுப்பினர்கள் ஆப்ரேட் ஆகிறாங்க, அவங்களோட ரோல் தான் என்ன, இப்படின்னு பல்வேறு செய்திகள் எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னொரு முக்கியமானது, இந்திய அரசியல்லையும் சரி, நம்ம தொடர்ந்து ஆர்கியூ பண்ணும்போது ஊழல் அப்படிங்கிறத பெரிய பிரச்சனையாக பேசுவோம். நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள்லையுமே கூட ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து முக்கியமாக கையில் எடுத்திருப்பீங்க, சங்கர் சாருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே கூட. ஆனால் ஒரு பாயிண்டில் தலைமை செயலகத்தில் ரொம்ப அட்மையர் பண்ண வசனம் என்னென்னா, ஜனநாயகம் காப்பாற்றப்படணும்னா ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவனோட நோக்கம் வந்து ஊழலை ஒழிக்கிறது இல்லை, ஊழலின் பெயரால் ஜனநாயகத்தை ஒழிச்சிருவான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக மைண்டில் தோணுச்சு. ஊழல் இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய துணிச்சல் தேவைப்படுது. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளே பெருசாக சொல்ல மாட்டாங்க. அது எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ஊழல் இல்லையா பெரிய பிரச்சனை? சினிமா வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு, இது நான் நீங்க இருக்கிறதுனால மேம்படுத்தி சொல்ல, ஊழல் ஒரு பிரச்சனை இல்லை, பின்னாடி இருக்கிற ஊழல் ஒழிப்புங்கிற பேர்ல வேற ஒன்று பேசுறாங்கன்ட்டு முதல் முறையா ஏதோ சினிமால கேட்டிருக்கிறேன். அப்படி பேசினதே இல்லை. நான் ரொம்ப கூர்ந்து அரசியலை கவனிக்கிறேன். ஸோ உங்களவுக்குலாம் இல்லை, நான் எனக்கு கிடைக்கிற நேரத்துல நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நான் எப்படிலாம் பாக்குறேன்னா, எப்படி ஒரு இலவச அரிசி ஒருத்தங்களுக்கு வருது, அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அரிசி வந்து அவங்களுடைய மெய்டு கொடுப்பாங்க. அவங்க மெய்டு வந்து அந்த அரிசியை வந்து உபயோகப்படுத்தாம வெளியே விற்கிறாங்க. அந்த அரிசியை ரோட்ல ஒரு இட்லி வியாபாரி வாங்குறான், அவன் இட்லி 50 பைசாவுக்கு போறான். ஸோ ஒரு அரசாங்கம் கொடுக்குற ஃபண்டு எங்கேயோ ஒரு இடத்துல திருடு போகுது, ஒருத்தங்களுக்கு பயன்பெறுது, ஃபைனல் என்ன ஆகுதுன்னா எனக்கு 50 பைசாவுக்கு ஒரு இட்லி எனக்கு வந்து சேருது. ஸோ இப்படி ஒரு பார்வையை ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொன்னார். ஸோ இந்த ஐடியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஒரு சமூகத்தை சேர்ந்த அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு பதவிக்கு வர்றாரு, அவர் வந்து ஒரு 5 கோடி ரூபாய் ஊழல் பண்றாரு. சரி, ஆனா அந்த 5 கோடியே அவர் என்ன செய்வார்னா, அவர் மகளுடைய கல்யாணம் நடத்துவார். அந்த சமூகத்துல இருக்கிற ஒரு 10 பேருக்கு அந்த காசு கொடுப்பாரு. அந்த சமூகம் எமர்ஜ் ஆகி வர்றதுக்கு இந்த பணம் அந்த சமூகத்தினுடைய வழியாக அவங்க படிக்கிறதுக்கோ, அவங்க வாழ்நிலையில உயர்ந்து நிக்கிறதுக்கோ, அந்த சமூகம் மேம்படுறதுக்கோ காரணமாகும். ஆனா அவர் ஊழல் தான் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சமூகம் நேரடியா போய் முன்னேறி வர்றதுங்கிறதுக்கு இன்னொரு 50 வருஷம் கூட ஆகும். ஆனா ஏதோ விதத்துல இந்த பணம் எப்படியோ மக்கள்கிட்ட போய் சேருது. ஏதோ விதத்துல வேற ஒண்ணு வாங்குறதுக்கு, வேற ஒண்ணு வாங்காம இருக்கிறதுக்கு கூட இது ஒரு காரணம். பரவாயில்ல, நீ போய் அமெரிக்கா போய் படுறா, அந்த ஒருத்தனை முடிவு பண்ணா போதுமே, ஒருத்தனுக்கு அந்த வழியை அவன் திறந்து விட்டா போதுமே. இப்ப ஊழல் பண்ற எல்லா படத்தையும் ஒருத்தனே வச்சு எதுவுமே செஞ்சிட முடியாது. ஸோ இப்படி எனக்கு வந்து நிஜமா ஊழல் ஒழிப்பு தான் முக்கியம் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அது கெட்டது தானே, எல்லாருமே சொல்றாங்க கெட்டது அப்படின்றப்ப நான் வந்து இந்த ரெட் காயினுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, அதனுடைய ரோல் என்னவாதான் இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு, அப்படி அந்த ரெட் காயின் பின்னாடி என்னவா இருக்கு, உண்மையிலே என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் கூர்ந்து கவனிக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த உண்மை ரிவீல் ஆச்சுல உங்களுக்கு, இந்த ரெட் காயினை நீங்க திருப்பி பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த உண்மை புலப்படுது. ஆக்சுவலி இது உண்மை. அவர் சொன்னது மாதிரி இடதுசாரிகள் உட்பட, இப்ப இடதுசாரிகளை பற்றினா அதுல பேசலாமா இல்லை, அது எதுக்கு எங்களை பற்றி இடதுசாரிகள் இன் ஜெனரல் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ வந்து அந்த ஊழல் பணம் வந்து மேல எங்கேயோ பணம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சாராட்ட பணம் எப்பவுமே இருக்குது. அந்த பணத்தை நீங்க சொன்ன மாதிரி நேர் வழியில கீழே கொண்டு வர முடியாது, கீழே ரொட்டேஷனுக்கு அனுப்பினாலும் ஒரு வழி இருக்குது. இப்போ ரெட் காயினை நீங்க திருப்பி பாக்குறீங்க, உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படுது. இது ஒரு விஷுவலா கூட யோசிச்சு பார்ப்போம். ரெட் காயினை திருப்பி பாக்குறீங்க, அது உண்மை புலப்படுது. புலப்பட்ட போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல இந்த வசனமோ இந்த ஐடியாலஜியை நான் சொல்றதுக்கு பின்னாடியுமே அந்த காயினை நான் திருப்பி பார்த்ததுதான் இருக்கு. ஆக்சுவலா
இப்ப எல்லா கதையும் எல்லா ஃபிக்ஷனுமே உன்னை திருப்பி பாக்குறது. ராவணன் நல்லவன் தானே, அசுரன்கிறவன் நம்ம தானே அசுரன், தேவர்களுக்கு எதிராக தான் நம்ம போறோம் இப்படின்னு இந்த ஐடியாலஜிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் நகர்த்திட்டே வர்றாங்க. நான் இந்த காயை திருப்பி பார்த்திருக்கேன். இவ்வளவுதான் நான் எனக்கான ஒரு வேலையான்னு நினைக்கிறேன். இப்ப அசுரன்கிற சொல்ல அழகான சொல்லா மாத்திட்டாரு வெற்றிமாறன். இப்ப ராவணன்கிற ஒரு ஆள் நல்லவன் தான், நம்மளுக்கான ஆள் தான் அப்படின்னு ஒன்ன ரஞ்சித் முன் வைக்கிறாரு. ஒரு பன்றிக்குட்டி அழகானது அப்படின்னு மாரி செல்வராஜ் முன் வைக்கிறார். அது மாதிரி நான் அந்த காயினை திருப்பி பார்த்திருக்கேன். ஸோ இந்த அரசியல் புரிதல்கள் ஒரு திரைப்படங்கள் மூலியமா வர்றப்ப இன்னும் கூர்மையா மக்களை போய் சென்றடையுது. என்னுடைய படங்கள்லயுமே ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ஃபிலிம் பண்ணணும், தவறா சொல்லிடக்கூடாதுங்கிற கவனத்தோடவும் இது செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் பல்வேறு இந்த வெப் சீரிஸ்லயும் செஞ்சிருக்கேன். இப்ப சிறுபான்மையினரை தவறா சித்தரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சரியான ஒருத்தரை, இப்ப நவாஸ்கான்ங்கிற ஒரு கதாபாத்திரம், அவர் தன்னோட நோன்புக்காக அவர் ப்ரே பண்றது, நோன்போட இருக்கிறதையும், அவர் கூட இருக்கிற ஒருத்தர் ஜோசப், கிறிஸ்தவ சமூகம் இப்படின்னு இந்த கரெக்ட்னஸ் எல்லாம் செய்யணும், தவற சித்தரிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனத்தோட தான் செஞ்சிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கவனம் வச்சுக்கோங்க. பழங்குடிகள் பத்தி பேசுறது அப்படின்ற லைன்ல பிளாட் ஆரம்பிக்குது இல்ல. ஜனநாயகம் ஒரு பக்கம் பேசுறோம், பட் பழங்குடிகளுடைய போராட்டம் என்பது ஜனநாயகம் அல்ல, அது ஒரு தீவிரவாதம் அப்படின்னும் ஒரு பாயிண்ட்ல பேசுறாங்க. இது ரெண்டு எக்ஸ்டென்ட். அது ரெண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஸ்ட்ரேயாவை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அந்த முடிவு எப்படி வந்தது, அதோடைய ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு? இல்லை, இது ஒரு கனவு தான் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களாகவே ஒரு கம்யூனிசம் மேல, மார்க்சிஸ்ட் மேல எல்லாம் ஒரு பெரிய கனவு உண்டு. நீங்க எந்த கிட்ஸ்ன்னு தெரியல, நான் அந்த காலத்து நான்லாம் புரட்சி வந்துடும், எல்லாருமே சமமாயிருவோம், எல்லாருக்கும் எல்லாம் பொது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் ஆக்சுவலா. அப்ப ஏன்னா நான் பக்கத்துல தான் வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. என்னன்னா அவர் என்ன கேட்டாரு, சென்னைக்கு இறங்கணும் உங்க அரசியல் பார்வை பற்றி. நான் எனக்கு ரொம்ப முன்னாடியே எனக்கு ஒரு இந்த மாதிரி இது ஓப்பன் ஆயிடுச்சு. அரசியல்னு சொல்ல மாட்டேன். இப்ப எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தோழர் சீனிவாசன் சொல்லிட்டு விருதுநகர்ல, எங்க வீட்டுல எல்லாம் சாமி படம் இருக்கும். அவர் வீட்டுக்கு போனப்ப லெனின், மார்க்ஸ், எங்கல்ஸ், தோழர் ஜீவானந்தம் அவர் படங்கள். என்னன்னு கேக்குறப்ப கம்யூனிசம், இந்த கம்யூனிஸ்ட் மட்டும் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் இலவசம், பணக்காரங்களுக்கு 100 ரூபா அரிசி, உங்களுக்கு 1 ரூபா தான் அரிசி அப்படின்னு கம்யூனிசத்தை எளிமையா ஒரு தோழர் என்னை சொல்லி கொடுத்தாரு. சொன்னோன்னே எனக்கெல்லாம் சார் எப்படா வரப்போகுது அந்த ஆட்சி, அவ்வளவுதான், இவங்க எல்லாம் செத்தாங்க, புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய கனவு எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்புறம் ரஷ்யா உடைந்த போது மனம் நொறுங்கியவரில் நான் ஒருத்தன், அதனுடைய வெளிப்பாடாக தான் என்னுடைய முதல் படம் இருக்கும். கம்யூனிஸ்டிலிருந்து வெளியேறி செல்கிற ஒரு அந்த உடைதலை பொறுக்க மாட்டாம அவங்கதான் புரட்சிலாம் வராது, நம்மளும் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு இப்பயும் நான் ஒரு கோல்டு செயின், மைனர் செயின் போடுறதுக்கு தயங்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆக்சுவலா அந்த கேரக்டர் அதுக்கப்புறம் கழுத்துல ஒரு மைனர் செயின் போட்டிருப்பான், போட்டுட்டு அவன் ரெகுலர் ஃபேமிலி லைஃப்குள்ள போயிடுவான் அப்படின்னு அந்த கதை இருக்கும். ஸோ அப்போது எனக்கு இந்த கதை எழுதுறப்ப சரி, அப்படி இருந்த ஒரு புரட்சின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் எங்கேயோ நக்சல்ல இருந்து அவ பொலிட்டிக்கலுக்குள்ள ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான் இது. எப்படி சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாதிரி ஒரு கனவு தான். அந்த கனவை இந்த ஃபிக்ஷனுக்குள்ள செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் செஞ்சிருக்கேன். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்ற போர்ஷனுக்கு வந்துட்டாங்க. அது ஏன் தமிழ்நாடை சூஸ் பண்ணாங்க? நம்ம நல்லா தானே இருக்கோம். நக்சல்ல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் அந்த பவரை தமிழ்நாட்டுல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடம் ஏன்? 2 காரணம் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்லிமெண்டரியன் கமிஷன் அந்த குழு இருக்கும். அந்த குழுல 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் டெல்லியில இருக்கிற அந்த ப்ரொஃபஸர், இன்னொருத்தர் அருணாச்சலம். ஸோ அருணாச்சலம் எவ்வளோ இன்கரெக்ட்னஸா இருக்கிறாரு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணி இவங்க அந்த ஒரு மிஷனுக்காக தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க அந்த குழுல இருக்க எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. ஸோ ஒரு மிஷன் இவர் மட்டும் பெண்டிங்ல இருக்காரு, இவரும் யூனிவர்சிட்டிக்காரர். ஸோ அந்த ப்ரொஃபஸரும் பெண்டிங்ல இருக்காரு. இந்த மிஷனுக்காக தான் அவங்க வர்றாங்க. இப்போ நேரடியா அந்த குழந்தைகிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லலையே தவிர அவங்க ஒரு மிஷனை நிகழ்த்துறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க. ஸோ அந்த மிஷன் அவங்க நிகழ்த்துறப்ப அவங்களுக்கு சில மனமாற்றங்கள் ஏற்படுது. இதெல்லாம் செகண்ட் சீசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், இன்னொன்னு, இப்போ வெப் சீரிஸ் அப்படின்னு சொன்னா பொதுவில் இருக்கிறது படுக்கையறை காட்சிகள்,
புத்த காட்சிகள். அப்புறம் அரசியல் அப்படின்னு சொன்னா அரசியல் தொடர்பா படம் எடுக்கும் போதும் அவர் அரசியல்வாதி ஏற்கனவே சொன்னாரு. அவர் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு, பொண்ணுங்களோட இருப்பாரு, ஏதாவது பொண்ணு ரோட்ல போறவங்களை தூக்கிட்டு போயிடுவாரு. இப்படியான ஒரு கிளிஷேவான பொதுவான பார்வை. இந்த இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் படம் தான், அதனால ரேட்டிங்கும் வரும். இதுக்குள்ள நீங்க கான்சியஸா தவிர்த்துட்டீங்களா? ஆக்சுவலா என்னன்னா இங்க தமிழ்ல முதல்ல வந்த வெப் சீரிஸ் இல்ல ஹிந்தியில முதல்ல வந்த வெப் சீரிஸ்லாம் நிறைய அளவற்ற சுதந்திரத்தை என்ஜாய் பண்றதுக்காக நிறைய நியூட் காட்சிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலா தமிழ்ல இருக்கிற வெப் சீரிஸ்லாம் இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் ட்ரக்ஸ். அப்புறம் வந்து அது ஆமா நிறைய கெட்ட வார்த்தைகள் நிறைய இருந்துச்சு. எனக்கு இந்த வெப் சீரிஸ் எழுதுறப்ப வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தேன், இது எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா நான் வந்து வெப் சீரிஸை பசங்களெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு தனியா பாக்குற சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்புறம் எனக்கு முந்தைய படம் தந்த அனுபவத்துல இருந்தும் வயலன்ஸ்ல இன்னும் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு எல்லாருக்கும் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நான் இவ்வளவு கான்சியஸா இருந்தேன். ஜீயும் இதே அளவுக்கு கான்சியஸ்ல இருந்தாங்க. பாராட்டுல பாதி வந்து ஜீக்கு தான் போகணும். அவங்க ரொம்ப எந்த கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப நான் சில இடத்துல மயிறு அப்படிலாம் கூட நம்ம பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் கூட மியூட் பண்ண சொன்னாங்க. பிம்பு சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தோம், அதையும் மியூட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு பாதி வந்து ஜீக்கும் அந்த உண்டு. நானும் ரொம்ப கொஞ்சம் கான்சியஸா தான் இது இருந்தேன். இப்ப அவங்க ஐடியாலஜி, ஜீயோட ஐடியாலஜியை எல்லாத்தையும் இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப அவங்க நிறைய அயலி போன்ற ஒரு ஃபேமிலி ஓரியன்டெட்லாம் பண்றாங்க. ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலி சேலபிள் கண்டென்ட் இது வெறும் செக்ஸ் மட்டும் சேலபிள் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இப்படியான படைப்புகள் வரணும். இல்ல செக்ஸ்கா சொல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போன்றதுல ஒவ்வொரு இதுலயுமே ஒரு நியூட் காட்சி படிக்கிற காட்சியில இருக்கும், நம்ம பாக்குறப்பே தெரியும். அடுத்த எபிசோட்ல எது வரும் அப்படின்னு மைண்ட் ஆப்ரேட் ஆயிரும். ஆனா என்னன்னா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது. ஏன்னா வெப் சீரிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னன்னா அது வந்து ஒன்லி இந்த ஐடில இருக்கிற அவங்க ஒரு வீக்கெண்ட்ஸ் தான் பாக்குறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப சமீபமா என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை அத்தைகள், பெரியம்மாக்கள், மாமியார்கள் எல்லாருமே பாத்துட்டாங்க. சோ அப்புறம் நிறைய நண்பர்களுடைய வீட்டுல குடும்பமா உட்காந்து லீவ்ல சரி இன்னைக்கு வெப் சீரிஸை பார்ப்போம், 5 மணி நேரம் உட்காந்து பார்ப்போம்னு ராத்திரி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சோ எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கான்சியஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். வெயில் படம் எடுத்தப்ப பரத்தோட பசுபதியோட ஃபேமிலி நம்மளுக்கிட்ட இருக்கு, அதோடைய ஹீட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க குடும்பம் இப்படிதான் இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு சிஎமோட குடும்பத்தை எடுக்கிறீங்க நீங்க வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல அந்த குடும்பத்தையும் இதுல பொருத்தி பார்க்க முடியுது, ஜெயலலிதா அவர்களையும் பொருத்தி பார்க்க முடியுது, முதல்வர் ஸ்டாலின், கலைஞர் அந்த குடும்பத்தையும் எல்லா அரசியல் தலைவர்களையும் பொருத்தி பார்க்க முடியுது. ஆனா இவங்க வீடு எல்லாத்தையும் நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, கரெக்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுல உட்காந்து ஒருத்தர் தரையில உட்காந்து பேப்பர் படிக்க, கமெண்ட்ல வந்து நீங்க வாசலை பார்த்திருப்பீங்க, பால்கனியை பார்த்து பால்கனில இருந்து அம்மையார் கேட்கணும். வாசல் வீட்டுக்குள்ள தரையில உட்காந்து பேப்பர் படிக்கிறது, நார்மலா நடக்கிற அக்கா தங்கச்சிக்குள்ள இருக்கிற சண்டை, வாக்கப்பட்டு வந்தவருக்கு இருக்கிற சண்டைன்னு அந்த குடும்ப செட்டப் காட்டுறது இருக்குல்ல, அதுக்கு எதுவும் ஹோம்ஒர்க் இருக்கா? யார் வீட்டுக்காவது போனீங்களா? அந்த இதை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இல்ல இப்ப வந்து வெயில் நான் வாழ்ந்த ஊரு, இப்ப அங்காடி தெரு பண்றப்ப எனக்கும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பத்தி தெரியாது ஆக்சுவலா. ஸோ அதுக்கான மெனக்கடல் எல்லா படங்களும் அரவான், காவிய தலைவன், 12 இதெல்லாம் ஆக்சசபிள் இல்ல சார். நீங்க இதுவும் ஆக்சசபிள். எப்படி ஆக்சசபிளா இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல புஸ்தகங்கள் தான், தொடர்ந்து புஸ்தகங்கள் வாசிக்கிறோம். அப்புறம் நம்ம தமிழ்ல இருக்கிற படங்கள் பாக்குறோம். தமிழ்ல படம் ரொம்ப அதீதமா இருக்கு, இதுக்கு மாற்றா ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அந்த மாற்றுங்கிறது உண்மை பக்கத்துல தானே போது நிறைய பேசுறோம். ஸோ வழக்கம் போல எப்படி ஒரு தரவுகளை நம்ம வந்து எந்தெந்த வழிகள்லாம் சேகரிப்போம் அதே வழிகள்ல தான் சேகரிச்சுதான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முயற்சி பண்றோம். அது எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது தானே தவிர அந்த தரவுகளை சேகரிப்போம். கவிதா பாரதி அவர் தோழர் வந்து அப்படி தரையில உட்காந்து ஏதோ பேப்பர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் நினைச்சேன் அந்த கதாபாத்திரம் வந்து வீட்டுல கடைநிலையில இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அப்படிதான் நினைச்சேன். அவர் பாட்ட தரையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, சடர்னு நெஞ்சு ஓடுறாரு, இப்படி ஒரு சீன் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அவருடைய ப்ராமினன்ஸ், அவர் கேட்கறதுலயும் அதுவும் சேர்ந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப சாதாரணமா இருக்கிறாரு. அது எப்படி இப்ப வழக்கமா சினிமால பார்த்த வரைக்கும் அவர் மினிஸ்டர் கக்கூசுக்கு போகும்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பார். பேப்பர் படிக்கும் போது அவர் அப்படி இருந்தா மினிஸ்டர். ஏன்னா பார்வையாளர்களுக்கு அவர் நீங்க மினிஸ்டர்னு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும்.
ஆனா அந்த லுங்கியை அப்படி கட்டிக்கிட்டு அவர் பாட்ட தரையில உட்காந்து அது ஒரு டிஃபிகல்ட்டும் இருக்குல்ல. ஏங்க ஒரு மினிஸ்டர் இப்படி காட்டாதீங்க, ஸ்டீரியோ டைப்பா மக்கள் ஒரு மனநிலையில வச்சிருக்காங்க, நீங்க இப்படி ஒன்று காட்டினீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல எனக்கு நான் ரொம்ப ரியல் லைஃபோட ஒன்றி ஒன்ன செய்யணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா. இப்ப எனக்குமே ரொம்ப செயற்கையா ஒன்ன காமிக்கிறதுல விருப்பமே இருக்காது. அவங்களும் சாதாரண ஆட்கள், நிறைய பணக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ திடீர்னு உள்ள கைலி கட்டிட்டு வந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். டக்குன்னு எனக்கு வந்து டக்குன்னு அடிக்கும். ஆமா, அப்புறம் ஒரு இடத்துல நார்மல் தானே அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய நான் வாசிச்சேங்க, நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி அவங்க சொல்ற உண்மைகள் எல்லாம் நான் வாசிக்க முடிஞ்சுச்சு. ஸோ அப்போது எவ்வளவு உண்மைக்கு பக்கத்துல போய் நம்ம ஒரு கற்பனை பண்ண முடியும்ல. ஸோ இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அந்த கற்பனை தான். ஸ்ரேயா கேரக்டரை கொண்டு வரும்போது லைட்டா ஒரு நூல் பிசுறுனாலும் அது வேற ஒரு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயமாவும் அதை மாத்திருக்க முடியும். அது ஒரு கிளிஷேவா கூட போயிருக்கும். ஆனா அது வேற ஒரு உறவாகவும் காட்டாம ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் அது அப்படின்னு சொல்ற புள்ளி இருக்குல்ல, அதை வந்து முதல்ல ஆடியன்ஸ் கன்வின்ஸ் ஆவாங்கன்னு நினைச்சிங்களா? ஏன்னா வீட்டுக்கு போறாரு, பேசுறாரு, ஆனா அது பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறத என்ன கிராஃப்ட்ல எழுதுனீங்க? இல்ல, இங்க சமூகம் எப்படி பாக்குதுன்னு நான் முதல் காட்சியிலேயே சொல்லிட்டேன். அவங்க பொண்ணு சொல்றாங்க, இவங்க ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொன்றா நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க முதல் பேசுற அந்த வசனத்துல இருந்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்பாரு, அவரு பதில் சொல்லுவாரு. பயப்படுறேன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒரு பாரதிதாசனுடைய லைனை சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஊர்ற எறும்பு நினைச்சுக்குமா, இந்த மொத்த மலையவே நம்ம தான் தூக்கி சுமக்கிறோம்ட்டு, அப்படிதான் இருக்கு நீங்க நினைச்சுக்கிறது, நம்மளாம் இம்முனியோண்டு தான் அப்படின்னு அதை எழுத ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு வந்து அப்புறம் அந்த காட்சிக்கான விஷயத்த சொல்றது. அப்புறம் வரிசையா அடுத்தடுத்த காட்சிகள்ல அவங்களுடைய ஸ்டெப் காமிக்கிறப்பவே இந்த பொண்ணு வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பா இருக்கிற ஒரு பொண்ணு. இப்ப அந்த கூட்டத்துல ஒண்ணு பேசுறப்ப அவதான் வேணும் வேணாங்கிற முடிவை எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்ப அவதான் அந்த கட்சியினுடைய எல்லா முடிவுகளுக்கும் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துல நேரடியாவே அந்த டயலாக்கா வந்து கிஷோர் அவர்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார், இந்த ஜென்ரேஷனும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற நட்பை வந்து இன்னும் கொச்சையாதான் பாக்குறீங்களா, அவ்வளவு நான் வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டான ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆளை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணிட முடியும் நம்புறேன். பட் ஆனா ஒரு குறிப்பிட்ட காட்சியில ஸ்ரேயா வந்து வீட்டுல போய் அழுறாங்க. அந்த காட்சியை வந்து நீங்க வெளியில கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அவர் சொல்றாரு. ஆமா, ஸ்ரேயா வீட்டுல போய் அழுறாங்க. அழல, அவங்க கண்ணுல ஒரே கண்ணீரா இருந்தாங்களே, அழலையா? எமோஷனல் ஆகல? அப்செட்டா இருக்கும். நான் அழுதான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஆனா இந்த அப்செட் ஆகுறது இருக்குல்ல, அந்த அப்செட் ஆகுறது வந்து தன்னுடைய அறிவு அந்த விஷயத்த மதிக்கல, அல்லது தனக்கு அங்க தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் அழுறா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அதுக்குதான். நீ அப்படி நினைக்கலையா? இல்ல அப்படின்னு நீங்க உங்களை இல்ல, நான் கன்வின்ஸ். இப்ப நம்ம ஒரு டிஸ்கஷன்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு டைரக்டர் வந்து கொஞ்ச நேரம் வெளியேறியா அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் சரியான ஆள் இல்லை அப்படின்னு எனக்கு வரதான் செய்யும். இல்ல, அங்க ஒரு பொண்ணை வச்சு அந்த பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் பத்தி ஆடியன்ஸ் மைண்ட்ல எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரே கேரக்டர் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ரைட்டருக்கு பில்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ஒரு ஒயிட் இவரு அப்படின்னு காமிச்சுட்டா அந்த கேரக்டர் ஆடியன்ஸ்க்கு ஃபாலோ பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கிரேவா நீங்க காமிச்சு நான் என்ன வேணா வண்ணத்தை பூசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க. ஸோ இது ஒரு ஃபிக்ஷனுக்கான ஒரு ஐடியா தான் கொற்றவை அப்ளை பண்ணேன். ஸோ அந்த கொற்றவை கேரக்டர் வந்து ஒரு பிரில்லியண்டான கேரக்டராக அந்த படம் பார்க்கும்போது இருக்கு. அதே மாதிரி பரத் இன்னொரு பக்கம் அவருடைய துறையில் பிரில்லியண்டான நகர்வு, இன்னொரு பக்கம் சிபிஐ ஆஃபீஸர் அவரு, இப்படி இந்த முதல்வரை சுற்றி உள்ள எல்லா கேரக்டருமே பிரில்லியண்டாக இருக்கு. இந்த முதல்வர் அப்படிங்கிறவர் ஒரு நல்லவராக தான் இருக்காரு, ரொம்ப மோசமான ஒரு முதல்வர் அப்படின்னும் இல்லை இந்த படத்தில். ஆனால் இவரோட பிரில்லியன்ஸ் வந்து இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே இல்லையே. அது முதல்வராக இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, அல்லது சுற்றி உள்ளவங்க தான் கவனிச்சுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? எதற்காக அவரோட பிரில்லியன்ஸ் எங்கேயுமே அவங்க சொந்த பொண்ணு அவங்க பேசுகிறப்ப கூட அதட்டி நீ பேசாம இருமா எனக்கு தெரியும்னு ஒரு கரெக்ட்னஸ் எந்த இடத்துலையுமே சொந்த பொண்ணையும் பண்ணல, சுற்றி இருக்கிறவங்களையும் எந்த கரெக்ட்னஸும் ஒரு பண்ணாதாவே தெரியல. பவர் ஷிஃப்ட்டுமே பொண்ணுக்கு தான் கொடுக்குறாருன்ற மாதிரி வருது. இல்லை, நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போறோம், அவர் மனநிலையாவே ரொம்ப ஃபெட்டப்பான ஒரு மனநிலை இருக்காரு. ஸோ மூணு மாசம் தான் இருக்கு நம்மளுடைய லைஃப்ல. ஸோ நம்ம கட்சி அழிஞ்சிரும்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஒரு 15 வருடங்கள் இங்க ஒரு கட்டி காப்பாத்தின ஒரு சாம்ராஜ்யம் அழிஞ்சு விழுந்துரும், நம்மளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு அவருக்கு தெரியும். இப்ப இந்த பொற்றவைட்ட கொடுக்கலாமா இல்ல இவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனுடைய மனநிலையை நான் வந்து
கிராக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு ஊழல் வழக்குல கைதாகுனா டக்குன்னு உடஞ்சிடுறாங்க. இப்ப நம்ம நிறைய நியூஸ் பேஸ் எல்லாம் பாக்குறோம், அவங்க டக்குன்னு அதை போல்டா எதிர்கொள்ற அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி இல்லாம இருக்கு. ரொம்ப உடைஞ்சு ரொம்ப மனநிலையா நொறுங்கி இருக்கிற பல்வேறு விஷுவல்ஸை நம்ம வந்து கடந்த காலங்கள் முழுக்க பார்த்துருக்கோம். ஸோ நான் அவருடைய ஒரு இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவரால் பதில் சொல்ல முடியாது. அந்த கைமுக்கு கதை தான், அந்த கைமுக்கு கதையை சொல்லுவார். அதுல இருக்கிற ஒரு குற்றவாளியா தான் அவர் தன்னை நினைச்சுக்கிறார். ஃபீல் கில்ட்டிங்கிறது அந்த கதையில தான் நான் சொல்ல முயற்சி பண்ணேன். ஸோ அந்த கில்ட்டியை தான் நான் இந்த எபிசோட் கன்ஃபியூஷனா இருக்காரு. நம்ம சில முடிவுகள் நம்ம கான்சியஸா எடுக்கிறோமா, கான்சியஸ் இல்லாம எடுக்கிறோமா. இப்ப அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது, திடீர்னு கொற்றவை கேட்டோன்னு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு போறாரு. ஸோ எனக்கு இந்த கன்ஃபியூஷன் தேவைப்பட்டுச்சு அந்த கதாபாத்திரத்தில். இப்ப கொற்றவைட்ட கன்ஃபியூஷன் இருக்க வேணாம்னு நினைச்சேன். ஸோ இந்த கதாபாத்திரம் கன்ஃபியூஸ் ஆகிறப்பெல்லாம் இந்த கொற்றவை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதுதான் இந்த அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆர்டர். அந்த ஆர்டரை தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சேன். அவர் கன்ஃபியூஷனா இருக்காரு. ஆனா அந்த கமிட்டி போட்டப்ப எதுக்குறதுக்குன்னு ஒரு துணிச்சல் இவர்கிட்ட இருந்திருக்குல்ல. இப்ப நீங்க அதான் உங்களுடைய ஏஜ்லயே அப்படி இருக்கும். ஒரு 20 வயசுல நீங்க ஒரு போல்டான முடிவு எடுத்திருப்பீங்க, ஒரு சரியான ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி நின்றுருப்பீங்க. உங்களுக்கு நிறைய சொத்து சேர்ந்த பிறகு, உங்க குடும்பம் பெருசான பிறகு அந்த முடிவு எடுக்கிறது நீங்களே தயங்குற ஒரு ஆழமா ஆயிருவீங்க. இது லைஃப்னுடைய ஒரு ஸ்ட்ரகிள் தானே, எல்லாருக்குமான ஸ்ட்ரகிள் தானே. இப்ப நீங்க ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வேணா செய்வீங்க, டே வாடா ஒரு ட்ரெயின் முன்னாடி கூட படுத்துருவீங்க. ஆனா நீங்க கோட்டையை கட்டின பிறகு எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. இங்க நிறைய தலைவர்களை நான் பாக்குறப்ப அவங்க கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கோட்டையை கட்டின பிறகு, இல்ல ஒரு அரசியல் கட்சியா ஃபார்ம் ஆன பிறகு அவங்க எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரொம்ப பாதகமும் இல்லாம சாதகமும் இல்லாம கட்சியை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நம்புறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். புரிஞ்சிருச்சு சார். நீங்க சொன்னதுல ஒரே ஒரு நிமிஷம் அது தொடர்வா இல்ல, இந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப நான் சிறைக்கு போறேன், ஆனா பரவாயில்ல என் மகளுக்கு நான் கொடுத்துட்டு போறேன், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு எடுக்காம கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு தோணும். மகள் வாரிசு அப்படிங்கிறது முதன்மையானது கிடையாது அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற ஒரு பொசிஷனா புரிஞ்சுக்கிட்டது. இல்ல மக பேரை தான் மக பேர் தாங்க எழுதினாரு. நீ வெப் சீரிஸ் ஒழுங்கா பாக்கல, ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க. அப்படி இல்ல மேன், அவருக்கு இந்த இன்டென்ஷன் மகட்ட ஈஸியா கொடுத்துட்டு போயிரும், நான் ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறேன், மகள்கிட்ட ஈஸியா கொடுத்துட்டு போயிருவோங்கிறத விட கட்சியை காப்பாத்தணுங்கிற ஒரு முனைப்பு அவர்கிட்ட இருக்குதானே. இல்ல கட்சி காப்பாத்தணும் முனைப்பு இருக்கு, ஆனா பொறுப்பை மகட்டா தான் கொடுத்துட்டு போறாரு அவரு. இப்ப மகள் அப்படிங்கறதுனால கொடுக்கல, மகளுக்கு அந்த ஆளுமை இருக்குன்னு கொடுக்க வராரு அப்படின்னு கட்சியை காப்பாத்துறது தான் முதன்மையான. கண்டிப்பா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, அது ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். கட்சியை காப்பாத்தான் அரசியல்வாதிகளுக்கு முதன்மை நோக்கமா இருக்கும், வெறும் அரசியல் வாரிசு அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கே இந்த கேள்விக்கான பதில் தெரியும். அது கொற்றவைகையில குடுக்கறது மாதிரி கூட எழுதி கொடுத்துருக்கலாம்ல. நீங்க டைரக்டரா அது கொற்றவைகைக்கு தான் போகணும்னு நீங்க நகர்த்திருக்கலாம்ல. அது இல்ல கொற்றவைக்கு போகணுன்றப்ப ரொம்ப புரட்சிகரமான ஒரு பிலிம் கேரக்டரா மாறி வரல, அதுதான் டிராமாட்டிக்கா இருக்கு. இப்ப கொற்றவைக்கு கொடுத்துட்டாதான் ஒரு பெரிய புரட்சியான ஆளா மாறி. அப்படியாப்பட்ட நபர் இல்ல அவரு. ஆமா, ஓகே. ஆனா பொண்ணே அப்பாவை கொலை பண்ற மாதிரி வர்றதுங்கிறது வேற ஒரு ஆங்கிள் கொடுக்குதுல்ல சார். பொண்ணுக்கு தெரியாது, கொலைக்கு பெண் தான் சொல்றது. அது இன்னும் பெயின்ஃபுல்லா மாறாதா யாருக்கு? ஆடியன்ஸுக்கும் சரி, அது கொலை பண்றதுன்றது ஒரு ஃபிக்ஷன்ல இப்படி ஒரு முடிவுங்கிறது அது ஒரு முடிவை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் இல்லையா. அடுத்த செகண்ட் சீசன்ல தான் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்பவுமே அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணல, கொற்றவை அது ஒரு விஷயமா மாத்துறாங்க, மாத்தி அதை கொண்டு பைலட் வாக்குமூலம் கொடுத்தாரு. அது பைலட் வாக்குமூலம், அந்த பைலட் டிரான்சாக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பள்ளிக்கூட மாணவி படுக்கையில படுத்திருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில ஐசியூல, அதை வீடியோ எடுத்து கட் பண்ணி போறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், அப்படியாவது இருக்க கூடாதுன்னு நம்ம விரும்புறோம். ஆனா அந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பிரில்லியன்ஸ் ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னோட மகள்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு நெருக்கமானவங்க யாருக்காவது பதவி போட்டு கொடுக்கணுமான்னு. அவர் அந்த இடத்துல 2 முடிவு எடுக்கிறாரு. ஒண்ணு, தான் மகளை பொசிஷன் பண்ணணும், அவளை பாதுகாப்பதற்கான ஒரு வளையத்தை உருவாக்கணும், அப்ப அவ ஆளுகளுக்கு போஸ்டிங் பண்ணணும்.
அதே நேரத்துல கொற்றவை அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கா, கொற்றவை நான் உள்ள போய் சேர்க்கணும். அப்போ ஒரே காயில ரெண்டையும் நகர்த்துறாரு அப்படிங்கும் போது அந்த இடத்துல அது வந்து ரொம்ப அழகாவே அந்த அரசியல்வாதி வெளிப்பட்டாருன்னு நான் நம்புறேன். அப்படிதான் யோசிக்கப்பட்டது. இல்ல 15 வருஷம் மூன்று முறையாக தமிழ்நாட்டை ஆளுறாரு. சோ இந்த பிரில்லியன்ஸ் கூட இல்லாம ஒரு ஆள் கட்சி தலைவரா இருக்க முடியாது. சோ இந்த இதெல்லாம் பண்ணதான் செஞ்சோம். இது இந்த வடிவமைப்பு சார், இதை வந்து ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்குள்ள இவ்வளவு நிறைச்சு பேச முடியுது அப்படின்னா இதை வந்து ஒரு கலையா மாத்துறது. இந்த கேரக்டரை அப்படியே மாத்தலாம் சார். அப்படி மாற்றும் போது அது வெறும் டிராமாவாவோ அல்லது ஒரு யூடியூப் வீடியோவாவோ மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க கொஞ்சம் இந்த கதையில இருந்து விலகினாலும் இது வந்து கம்பைலேஷன் ஆஃப் யூடியூப் சட்டையர்ஸா மாறி இருக்கிறதுக்கான இடம் உள்ள இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு கதை வந்து உள்ளுக்குள்ள ஒரு இழையாக மாறி தொடர்ந்து பயணிக்குது. இந்த கதையாக்கள் இதுதான், இதை புரிஞ்சுக்கிறது எப்படி சார்? இந்த கதையாக்கள் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள எப்படி இன்வால்வ் பண்ணிக்கிறது? இது வெறும் டிஸ்கஷன்ல 4-5 பேர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு நிரப்புறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நடக்குது சார்? எனக்கும் தெரியலங்க. 30 வருஷமா அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ சில இதுல வருது, சில இதுல வரமாட்டேங்குது. ஸோ அது ரொம்ப டஃப்பான ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நானும் அதுக்கு முன்னாடி சரண்டர் ஆகி எப்படியாவது இதை கதையாக்கிடணும், கதை பண்ணிடணும், கேரக்டர் ஆக்கிடணும்னு போராடுறேன். நிறைய அது ரைட்டர்ஸோட பழகுறேன், பேசுறேன். ஸோ அவங்கள எழுதி தர சொல்றேன், நான் எழுதுறேன். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சில சமயம் ரொம்ப சரியா வந்துடுது, சில சமயம் ரொம்ப இன்கரெக்ட்னஸோட வந்துடுது, முழுமையா வராம போயிருது. நிஜமாவே தெரியலங்க. அந்த உள்ள இருக்கிற என்ன ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், திரைக்கதை ஆசிரியர்கள் எல்லாருக்குமான சிக்கலா தான் இது இருக்கு. ஸோ நானும் இன்னமும் அதை தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துலதான் இருக்கிறேன். ஓகே, நீங்க ஆல்பம், வெயில், அப்புறம் அரவான் அப்படியே அந்த ப்ராசஸ் வந்து காவிய தலைவன்ல வேற ஒரு இடம், அதற்கப்புறம் இது இந்த ப்ராசஸ், இது இந்த டிரான்சிஷன், இந்த பீரியட், இதுக்கு இடையில உங்களுக்குள்ள நீங்க இந்த விஷயம் எனக்கு டோட்டலா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நம்புறது? கொஞ்சம் ஃபிலிம் மேக்கிங்கா முன்னாடியோட கொஞ்சம் பெட்டரா எடுக்க வருதுன்னு தோணுது. ஸோ அது ஒண்ணுதான் நினைக்கிறேன். மற்றபடி இன்னமும் நான் வந்து ஒரு லேர்னரா தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். புதுசா இருக்கிற சினிமாவை பார்த்து, புதுசா வந்துட்டு இருக்க படைப்புகள் பார்த்து வியந்து போற ஒரு ஆளா, எல்லா படங்கள் பார்த்து, எல்லா நல்ல படங்கள், கூழாங்கல்ல இருந்து எல்லா நல்ல படங்கள் பார்த்து வியக்கிற ஒரு ஆளா, ஜெய்பீம்ல இருந்து கடைசி விவசாயில இருந்து நல்ல படங்கள் பார்த்து வியக்கிற ஒரு ஆளா தான் இருக்கிறேன். ஸோ இன்னமும் ஒரு சினிமா ரசிகன் தான் என்னுடைய இடம். வெயில் வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் இல்லை? அந்த படத்தை பத்தி நீங்க பேசும்போது நான் பார்த்துருக்கேன், பயங்கர உற்சாகமா. நான் நினைச்சதை அடம் பிடிச்சு நான் வந்து சாத்தியப்படுத்தினேன் அதை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தியேட்டர், அந்த தியேட்டரை சுத்தி இருக்கிற கடைகள் எல்லாம் இப்போ வந்து அந்த இடத்துல எனக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறதுக்கு ஒண்ணு, நம்ம ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறாரு, ப்ரொடியூசர் இருக்கிறாரு, இதெல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு பட்டிங் டைரக்டர் அப்படிங்கிற பொழுது அதை பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிறது, சில பிடிவாதம் பிடிக்கலாமா, சரி சார் இந்த லொக்கேஷன் தான் கிடைச்சிருக்கு, இதை வச்சு பண்ணிக்கன்னு சொன்னா பண்ணிட்டு போகலாம். ஆனா நீங்க அவ்வளவு அடம் பிடிச்சு ஒரு படத்தை பண்ணிருக்கீங்க, அதுக்கு நிறைய விருதுகளும் வந்துருக்கு. அந்த பட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் வந்து டைரக்டர் சங்கர் சார்ட்ட வேலை பார்த்தேன். அவர் நினைச்சதெல்லாம் அவர் அடைகிற ஒருத்தராக இருந்தார். அது நடந்துச்சு அவருக்கு. ஆக்சுவலா சக்சஸும் அவருக்கு கிடைச்சிச்சு. நான் அங்க இருந்து என்னோட முதல் படம் பண்றதுக்கு வர்றேன். நான் நினைச்ச எதுவுமே கிடைக்காது. நான் பூசணிக்காய் கேட்பேன், ப்ரொடக்ஷன் வந்து எலுமிச்சம்பழம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்து, என்னடா இது எதுவும் கேட்டும் கிடைக்காது. ஒரு தெருவை காமிச்சோன்னா பாசிங்கிறது ஜூனியர் ஆர்ட்ஸ் கிடைக்காது, தெருவை காமிக்க முடியாது. இப்படின்னு எனக்கு முதல் படத்துல வந்து எல்லாத்துலயுமே எல்லாருமே தலையீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்னால வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அது நண்பர்களா இருப்பாங்க, என் கூட இருக்கிற சீனியரா இருப்பாங்க, சீனியர் டெக்னீஷியனா இருப்பாங்க, தயாரிப்பாளர் சைடு, இப்படின்னு பல்வேறு டார்ச்சர் ஆயிடுச்சு. அந்த படம் சரியா போல. இப்ப போது வசந்த பாலங்கிறவன் யார் முதல்ல? ஸோ நான் என்னுடைய லைஃபை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆயிடுச்சு திரையுலகத்துக்கு வந்து. ஒரு படம் எடுத்தாச்சு, அந்த படம் சரியா போல. நான் நினைச்சதையும் கொண்டு வர முடியல. கடைசியில மோசமான விமர்சனங்கள். இது என் லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இல்லையா? இது என்னை முடிவு பண்ற ஒரு வேலை. என் வாழ்க்கையினோட ஒரு தொழிலை நான் கத்துட்டு இருக்கேன். ஆனா தொழில என்னால சைன் பண்ண முடியல. இல்ல நான் நினைச்சது கொஞ்சமாவது எடுக்க முடியல. ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும்ல, அது கூட ஆகல. ஸோ இது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அதனுடைய வெளிப்பாடு எனக்கு வந்து டாக்டர் சங்கர் சார் ப்ரொடியூசரா மாறினாரு. எனக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துக்க ஆள் இல்லை, நீ ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என் ஃப்ரெண்டை கூட்டு வந்தேன், வரதராஜன் ஃப்ரெண்டு, நீ ப்ரொடக்ஷன் பார்த்துக்கூடாது. இந்த படத்துல நடக்கிறது எவனாலும் சரி,
அப்படின்னு எனக்கு என்னுடைய கற்பனைக்கு எதிரா நான் திங்க் பண்றதுக்கு எதிரா யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து நின்றுறது, அது பழைய அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுக்காக பல்வேறு சண்டைகள், யாருனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த படம் முழுக்க ஒரு பெரிய சண்டை கோழியா இருந்துச்சுங்களேன். ஃப்ரெண்டு கூட சண்டை, எல்லாரையும் திட்டிட்டு கடிச்சிட்டு நினைக்கிறத அச்சீவ் பண்ணணும், நான் யாருன்னு காட்டணுங்கிற அந்த ஒரு ரைட்டருக்கான ஒரு டைரக்டருக்கான கோபம் தான் அது ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு வெற்றிக்கு அப்படி அடைய தேவையில்ல, அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ அந்த வெற்றி கிடைக்கிறப்ப என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாத்துட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு படம் தோத்தானே இவர் கேபபிள் இல்லை அப்படின்னு நிறைய சொல் நம்மளை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். எஸ் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு எந்த மொமெண்ட்ல முடிவு பண்ணீங்க? 26 விருது இல்ல ஆக்சுவலா நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். ஆக்சுவலா நான் ஒரு மாதிரி டபுள் பாசிட்டிவ் படம் பார்த்தோம் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. ஸோ எங்க அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணாம வச்சுட்டே இருந்தாங்க. அவங்க பொண்ணு வீட்டுல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. ஸோ அப்போ ஒரு நடிரவு ஒரு 11 மணிக்கு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஓகே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த டபுள் பாசிட்டிவ் பார்த்த நேரத்தில் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. டபுள் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ட்ரிபிள் பாசிட்டிவ். நீங்க ஒரு நிமிஷம், கல்யாணம் முடிக்கல சரியா, உருகுதே மருகுதே பாட்டு எடுத்தீங்க. திரைப்படங்கள் எதுவும் நீங்க தயார்படுத்திட்டீங்களா? வெயில நிறைய கொலைகள்லாம் இருக்கு, அதுக்காக நாம கொலையெல்லாம் செஞ்சுட்டா அப்படிங்களா? வெயில் படத்துல நிறைய பசுபதிசார் முருகதே மருகதேவ பல தடவை நான் மியூட்ல தான் பார்த்திருக்கேன். இல்ல இன்னொன்னு பசுபதி சார் ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங் அப்படிங்கறத யாரும் யோசிக்க முடியாது இல்ல, பயங்கர ஹிட்டும் இல்ல. அந்த மீச அவர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் சார். அதுல நிறைய பசுபதி சார் அதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலுமே பசுபதி சார் அதுல தான் நான் பார்த்த புதுமுகங்களா அதுல பசுபதி சார், ரவிமரியா, ஜிஎம் குமாரோட ஒய்ஃபா நடிச்சவங்க, இப்படி பல முகங்கள் ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் இதுல புதுசா இருக்காங்க. என்னன்னா புது நடிகர்களா இருக்காங்க. ஈவன் பரத் வரைக்குமே காதல் நடிச்சிருந்தாலுமே ஒரு புதுமுக நடிகர் தானே அவரு. எல்லாம் டோட்டலான ஒரு புது டீமா தான் தெரிஞ்சாங்க. அது இந்த படத்துலயுமே பரத் சார் நடிச்சிருக்காரு. ஸ்ரீயா ரெட்டி ஏற்கனவே திமிரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் அவங்களுக்கு. இந்த படத்துல ஸ்ரீயா ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா சலார் பண்ணாங்கல்ல பரிசன், சலார் அவங்க பண்ணாங்க, சுழல் பண்ணாங்க. இதுலயுமே ஸ்ரீயா ரெட்டி புதுசா தெரிஞ்சுட்டாங்க. இந்த நடிகர்களை கையாளுறது இருக்குல்ல, ஈவன் அது நீங்க பெர்ஃபார்மன்ஸா வாங்குறது. ரெண்டாவது அவங்களுமே வெளியில போய் பேசும்பொழுது அவங்களுமே பொலிட்டிக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரத் சார் நீங்க பேசின ஸ்டேட்மெண்ட் பரத் சார் பேசுறாரு, அவர் பேசும்போது இன்னும் த்ரோவா ஒரு நடிகர் பேசும்பொழுது பெருசா பேசுறது. அப்ப நீங்க டிஸ்கஷன்லாம் நடக்குமா நடிகர்கள்? நீங்க இந்த கதை விவாதங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, இதை தாண்டி இந்த அரசியல் உரையாடல்கள் அப்படி எதுவும் போகுங்களா? அப்படி இல்லை, ஷூட்டிங் வர்றப்ப அவங்க கேட்கிறது தான் அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துக்கு உள்ள போகும். நாமத்துக்குமார் அவரை குறித்து பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப என்னோட நண்பன் அவன். ஸோ அவன் கவிதை எழுத காலத்துல இருந்து எனக்கு தெரியும். ஸோ முதல் படத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. ஸோ வெயிலையும் ரொம்ப பிரமாதமான 2 பாடல்கள். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு அவார்டுனா வெயில்ல ஃபிலிம்ஃபேர் கிடைச்சிச்சு, வெயிலோடு விளையாடி பாடலுக்கு. ஸோ லிட்ரேச்சர் தெரிஞ்ச பிளஸ் சினிமாவில் பாடல் எழுதுற, மாடல் லிட்ரேச்சர் தெரிஞ்சு மாடல் லிட்ரேச்சர் தொடர்ந்து வாசிக்கிற, ஆங்கிலத்துல வாசிக்கிற அளவுக்கு அவனுக்கு புலமை உண்டு. அந்த அளவுக்கு ஒரு வெரி டேலண்டட். அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒருத்த போய் உங்க பட்ஜெட்டுக்கு நான் எழுத முடியாதுன்னு ஒரு கவிஞர் நம்ம என்கிட்ட சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லாத ஒரு நண்பன் வச்சுக்கோங்களேன். எப்ப வேணா எத்தனை முறை வேணா எழுதக்கூடிய பிரமாதமான பாடல்கள் இந்த படத்துல வந்திருக்கு. அவள் அப்படி ஒன்று மலைகளை, வெயிலோடு விளையாடி, உருகுதே அப்படின்னு என்னுடைய 2 படங்கள்லயுமே ரொம்ப பிரமாதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கும் அது எங்க காம்பினேஷன்ல அது ரொம்ப முக்கியமான பாடல்களா அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஒர்க் பண்றவங்க ஒரு நண்பனா இருக்கிறப்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் அதிகமா இருக்கும். அப்படிதான் முத்துக்குமார். நீங்க ஒரு பாட்டு எழுதுனா ரியலி மிஸ் ஹிம், அவ்வளவுதான். அவங்க பாட்டுன்றப்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் ஆக்சுவலா அவனை. உலகத்துக்குள்ள அவர் ஒரு கேரக்டர். ரெண்டாவது நானும் அவனும் ஒரே நாள் பர்த்டே எங்க 2 பேருக்கும். ஸோ அது 2 பேருமே ஒன்னாவது சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். என்னோட ஒரு ஆண்டு அவன் ஜூனியர் ஆக்சுவலா. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாச இடைவெளியில தான் நானும் திருமணமே பண்ணுவோம். ஸோ என்னுடைய மனைவி, அவங்க மனைவி எல்லாருமே நண்பர்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நெருக்கமா இருந்தோம். எப்போ ஃப்ரீயா இருக்குதோ வெளியே போவோம், பேசுவோம், பாடல்கள், திரைப்படம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பனை இழந்தது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதே தெருவில் தான் இருந்தான், ஒரு 4வது வீடு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அந்த பாட்டு. அது வந்து நீங்க எழுதி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியா இருக்கும். அல்லது யாரையோ ஒருத்தங்களை முதல்ல அந்த பாட்டை வந்து லிரிக்கலா பார்க்கும்போது யாரையோ திட்டுற மாதிரி வசைப்பாடுற மாதிரி இருந்தது. பட் ஆனா அது அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ இலக்கியமா அதை சொல்லி அந்த சொல்லுல ஒரு மயக்கம் இருக்கும். நீங்க முறை அந்த பாட்டு கேட்டு அவர்கிட்ட எழுதி வாங்கும்போது நீ அந்த சூழலுக்கு நீ அந்த பொண்ணை பாராட்டுற மாதிரி இல்லை அது. பட் அது ரொம்ப இலக்கியமா அது. எப்படி அந்த பாட்டு எப்படி உருவாச்சு? ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டியூன் போட்டோம், எழுதினாரு. அப்புறம் நான் ஒரு கட்டத்துல முடிவு பண்ணேன், எழுதி டியூன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாங் அவர் எழுதியிருந்தாரு. எழுதுனா என்னன்னா ஒரு சரணத்துடைய லாஸ்ட் லைன்ல இந்த லைன் எழுதியிருந்தாரு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை முடிச்சிருந்தார். அப்ப நான் ஃபோன் பண்ணேன், எங்க இருக்க முத்து அப்படின்னு கேட்டேன். என்னுடைய அத்தை வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாலிகிராமத்துல உள்ள ஒரு மனைவி அம்மா வீட்டுல இருந்தார். நான் கிளம்பி இப்பவே வர்றேன்னு சொல்லிட்டு நேர கிளம்பி அவர் வீட்டுக்கு போனேன். ஆனா சொல்லுங்கண்ணா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஏன்னா அது வேற ஒரு பாடல். இந்த பாடலுடைய சரணத்தினுடைய கடைசி வரை இப்படி முடிந்துருந்துச்சு. நான் சொன்னேன், இதை வந்து வரிசை பாடல்களா மாற்றிடலாம். அவள் அப்படி ஒன்ற மலைகளே அவளுக்கு வரிசை பாடல் அதையும் சொல்லியிருக்கேன். என்னங்க அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். தமிழ்ல அப்படி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அட்டவணை பாடல்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப வந்து கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, இதான் அட்டவணை பாடல்கள். சின்ன சின்ன ஆசை, முத்துக்குளிக்கு ஆசை அப்படின்னு இதுதான் அட்டவணை பாடல்கள். ஸோ ஒரே அட்டவணைக்குள்ள அந்த லைனஸ் இந்த மாதிரி அட்டவணை பாடல்களா அதை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை அப்படி ஒன்று அழகலைன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு யாரும் இனி இல்லை, அவ வந்து இது இல்லை ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவள்கிட்ட அது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு இந்த மாதிரி அட்டவணை பாடல்களா வச்சுக்கிட்டா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எழுதிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேகமா எழுதிட்டு வந்துட்டாப்ல ஒரு 2 நாள்ல. அப்புறம் அதை டியூன் பண்ணி தான் அந்த பாட்டு வந்துச்சு. அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஏன் அந்த அஞ்சலிங்கிற கதாபாத்திரம் ஒரு கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணுங்கிறப்ப ஒன்றும் பெரிய பேரழகி இல்லை, ஆனா எனக்கு பேரழகி, இது எல்லாருடைய சொல்லும் தானே அப்படின்னு தோணுச்சு. இப்போ நம்ம மனைவி நம்மளுக்கு பேரழகா தெரிவாங்க, அவங்க கண்ணுக்கு நம்ம பேரழகனா தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஏன்னா உலகத்துல ஒரு ஐஸ்வர்யா இருப்பாங்க, எல்லாரும் எப்படி இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த சொல் வந்து நம்ம கொஞ்சத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு தோணுச்சு. அதனால ஆக்சுவலி அவர் நல்ல தமிழ்ல இப்ப அந்த காதல் நெருப்பின் நடனம் காலையில தான் கேட்டுட்டு வந்தேன். அது ரொம்ப பிரமாதமா இருந்தது இந்த பாட்டு. அப்புறம் வெயிலோடு விளையாடி, இது நீங்க 2 பேரும் லிட்ரேச்சர் நண்பர்கள் இல்லையா, லிட்ரேச்சராகவும் நண்பர்கள். இப்படி ஒரு பாட்டு எனக்கு வேணும். சில வெயில் பாடல்ல நாங்க அப்படிதான் முடிவு பண்ணோம். வெயிலுங்கிற சித்திரம் வந்து பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் வெயிலுங்கிற சித்திரம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் நம்ம எழுதிட்டு இருந்தார். ஸோ இதை எப்படியாவது பாட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா குழந்தைகள் பாடல்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உரையாடி ஒரு விஷயத்த நாங்க வந்து உள்ள கொண்டு வர்றது வந்து அப்படிதான் நிகழ்ந்துச்சு. நீங்க உங்களுடைய படங்கள் எல்லாத்துலயும் எளிய மனிதர்களுடைய வாழ்வியல், அதுல இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதை வச்சுதான் வந்துச்சு. ஈவன் ஜெயில் படம் வரைக்கும் இந்த படம் மட்டும்தான் எளிய மனிதர்கள் இல்ல, பவர்ஃபுல் நபர்கள். இன்னும் உங்கள்ட்ட இருந்து அங்காடி தெரு மாதிரியோ எளிய மனிதர்களுடைய பிரச்சனைகள் குறித்தோ பார்க்கலாமா, எதிர்பார்க்கலாமா, இல்ல இனிமே இந்த மாதிரியான சென்டருக்குள்ள போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கா? இல்ல நிஜமாவே வந்து எளிய மனிதர்கள் லைஃபை தான் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கிறது இல்லை. அந்த ஐடியா எந்த ஐடியா வந்து எனக்கு விழுதோ இல்லை எந்த ஐடியா எனக்கு ஃப்ரெஷ்ஷா தோணுதோ, இப்போ எனக்கு ரங்கநாத் ஸ்ட்ரீட் இருக்கிறப்ப ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான் ஃப்ரெஷ்ஷான எனக்கு ஐடியா. ஸோ அந்த ஐடியாவை தான் நான் ப்ளோர் பண்றேன். இப்போ எனக்கு முதல்வர் ஒரு வழக்குல மாட்டிக்கிட்டாரு அப்படின்றப்ப அந்த ஐடியாவை ப்ளோர் பண்றேன். ஸோ அந்த ஐடியா தான் எனக்கு முக்கியமே தவிர நான் இப்போ ரிச் பீப்புளை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இப்போ எளிய மனிதர்களை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இனிஷியலாவுமே அப்படி நினைச்சு நீங்க எதுவுமே பண்ணலையா? ஃபிக்ஷனா ஒரு ஒரு வேலை செய்யணும் தான் நான் ஆசைப்படுறேன். அந்த ஃபிக்ஷனுக்குள்ள எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கு, எனக்கு ஒண்ணு இருக்கே தவிர அந்த ஃபிக்ஷன் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஃபிக்ஷன் தானே ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டருக்கு, ஒரு டைரக்டர், இப்போ நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு யூடியூப் வீடியோவா அது ஆயிடக்கூடாது. ஃபிக்ஷன்னா ஃபிக்ஷன் ஆக்குறது தானே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒருத்தங்களை 4.5 மணி நேரம் நான் பார்க்க வைக்கிறோம்னா அந்த ஐடியா கஷ்டமா இருக்கு. அவங்கள வந்து இருக்கையில உட்கார வைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த ஃபிக்ஷனுக்காக தான் நாங்கெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஃபிக்ஷனை மாத்துறது தான் ரொம்ப இயல்பா போய்கிட்டே இருந்தோம்னா ஆடியன்ஸ்க்கு ஏன் ஆடியன்ஸ் வந்து லார்ஜர் தன் லைஃப் படங்களை கொண்டாடுறாங்கன்னா அதுல ஃபிக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால கொண்டாடுறாங்க. அதான் பெரிய வெற்றி அடையுது. என்னதான் எளிய மக்களுடைய லைஃப்பை பத்தி எடுத்திருந்தாலும் இதனுடைய சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 10% அப்படின்னு சொல்லலாம். 10% மக்களை போய் சேர்ந்து இருக்குன்னு சொல்றேன்.
இப்போ லார்ஜர் than லைஃப் ஃபிலிம்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒரு 60% 70%, இப்ப 150 கோடியில 70%னா நீங்க எவ்வளவுன்னு பாத்துக்கணும். இப்ப சம்டைம் வந்து இப்ப பாகுபலி போன்ற படங்கள்ல 100% இந்திய ரசிகர்களை போய் சேர்ந்துடும். ஸோ அது லார்ஜர் ஆடியன்ஸை போய் ரீச் பண்றது. நம்மளாம் ரொம்ப 1% 2%. ஸோ ஃபிக்ஷன் எப்பயுமே அதனுடைய இடத்துல ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு. இப்போ இது 3 மணி நேரம் படம் எடுக்கிற ஒரு தேட்டருக்கு வர வச்சு எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் மொபைலில் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்காக அரை மணி நேரம் பிரேக் விட்டு எபிசோடா பண்ணுறாரு அப்படின்றப்ப வெறுமனே வெப் சீரிஸுக்காக படம் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு அந்த பிளாட்டை ஈஸியாக எடுத்துக்க முடியுது, அதுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. பட் நீங்கள் முழு நீள படம் எடுத்துட்டு இதுக்குள்ளே வர்றதுன்றப்ப இஸ் தேர் எனி டிஃபிகல்ட்டி? சீரிஸ் எடுக்க வரவங்களும் அதுக்காகவே பிறந்து வர்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஆப்ஷனே அது வந்துருது. ஆனா நீங்க எடுத்து பழகிட்டீங்க. அவங்களும் ஒரு அசினேட்டரா இருந்திருப்பாங்க, பிலிம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வெப் சீரிஸ் பண்றீங்களா ஒருத்தன் கேட்டோடனே அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகி தான் பண்றாங்க. ஸோ நானும் அடாப்ட் ஆகிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு எதுவும் ஸ்ட்ரகிள் இருந்ததான்னு கேக்குறேன். இல்ல இப்ப என்னன்னா முதல்ல வெப் சீரிஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல. ஸோ அவங்களும் ஃபிலிம் பண்றவங்க தானே, இப்ப எல்லாருமே ஃபிலிம் பண்ணவங்க தான். நம்மளுக்கு வந்து கதையை எப்படி சொல்லணுங்கிறது தானே தவிர கதை தானே சொல்லணும். இல்ல நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்கறேன்னா, ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு நீங்க யோசிச்சுட்டா போதுமானது. இங்க வந்து ஒவ்வொரு எபிசோடுக்கும் நீங்க இன்டர்வல் பிளாக்குக்கு யோசிக்கிற மாதிரி யோசிக்கணும். அப்ப மொத்த நரேஷன்லயும் அது மாறுது. இல்ல கரெக்ட், இந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனா நான் வந்து வெப் சீரிஸை நான் கிராக் பண்ணணும்னா அதை நான் அடைய தானே செய்யணும். இப்ப பிலிம்ங்கிறது வந்து என்னோட ப்ரொடியூசரை மட்டும் சமாதானப்படுத்தினா போதும். இங்க சேனல்னு ஒண்ணு இருக்கு, அவங்கதான் இதனுடைய மெயின் டிசிஷன் அத்தாரிட்டி. அவங்களோட ஓகே வாங்காம நீங்க வந்து ஒரு ஸ்டெப் கூட அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. இப்ப என்னன்னா நீ ஒரு கிளைமேக்ஸ் சொல்றீங்க, 4 கிளைமேக்ஸ் சொல்றேன். ஒரு எபிசோடுக்கு 4 கிளைமேக்ஸ் நீங்க கொடுத்தாதான் அந்த எபிசோடே ஓகே ஆகும். இப்ப இந்த ஓகே ஆகாம நீங்க ஷூட்டே போக முடியாது, அதுக்கு பட்ஜெட் வராது உங்கள்கிட்ட. ஸோ இப்படின்னு நிறைய ஹேர்டில்ஸ்ல அவங்க ஒரு விதிமுறைகள்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ்க்குள்ள நம்ம போகாம நம்ம வெப் சீரிஸ் எடுக்க முடியாது. இப்ப நீங்க சினிமா நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், ப்ரொடியூசர் நீங்க கடைசியை காமிக்கலாம், அவர் வந்து உங்க மேல இருக்கிற மரியாதை இல்லை, ஓகே வசந்த் பாலன் சொன்னா சரியா இருக்கும், ரிலீஸ் பண்ணிடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து இந்த நீங்க உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பேனல் முடிவு பண்ணுது. இந்த கிரியேட்டிவ் ஹெட்ஸ் முடிவு பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தர் இப்ப 4 பேர்னா இது மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. 10 பேரும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இதுல வந்து 8 பேர் கருத்து அட்லீஸ்ட் ரொம்ப ஒத்து போகுதுன்னா ஓகே இருக்கு. ஸோ இந்த 8 பேருக்கு வேற ஐடியாலஜி இல்லைங்க, ட்விஸ்ட் இல்லை, டர்ன் இல்லைன்னா அது நம்ம ரீரீட் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜாப் தான். ஆனா சரி, எனக்கு வெப் சீரிஸை கிராக் பண்ணணும்ன்ற நாள ஆசை இருந்துச்சு, அதனால நான் வந்து அதுல வேலை செஞ்சேன். சார் இதுல கனியுடைய கதாபாத்திரம் அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்கள எப்படி எதன் பொருட்டு அவங்க ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க கிடையாது, அவங்கள எப்படி காஸ்ட் பண்ணீங்க? எனக்கு இந்த கதையில ஒரு சவால் இருந்துச்சு. ஸ்ரேயா ரெட்டியும் துர்காவும் ஒரே முகத்தோற்றத்துல இருக்கும். 2 பேரையும் நிக்க வச்சோம்னா ஒரே ஹைட் இருக்கணும், முகம் வந்து ஏதோ ஒரு விதத்துல சில ஒற்றுமைகள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் அவங்க வந்து ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பெண், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நக்சலுக்காக போராடுற ஒரு பெண், இன்னும் பல்வேறு ஐடியாலஜி இருந்துச்சு. ஸோ முதல்ல முகம் 2 பேரை நிக்க வச்சோம்னா ஒரு ட்வின்ஸ் மாதிரிங்கிற தோற்றம் வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கு நிறைய செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ பிரியாணின்னு ஒரு படம் பார்த்தேன், மலையாளத்துல பிரியாணின்னு ஒரு முக்கியமான ஒரு படம். ஸோ அதுல அவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணி பார்ப்போம், கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் அவங்கள பார்த்தேன், எனக்கு ஓகே இருந்துச்சு. 2 பேரும் ஆக்சுவலா கம்ப்யூட்டர்லாம் 2 ஃபேஸை வச்சுலாம் பார்த்தோம். 2 பேருடைய முகத்தோற்றம்லாம் ஒரே மாதிரி. இப்ப அந்த இவங்களை பார்த்தாலும் என்ன வரைவாங்க, அவங்கள பார்த்தாலும் எப்படி வரைவாங்கன்னா அது 2மே சிமிலரா இருக்கு. ஏன்னா கொடுத்த டிராயிங்குமே 2 பேரையுமே தேடுறது மாதிரி தான் இருந்துச்சு. யாருங்க ஆடியன்ஸுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, இவங்களா அவங்களா. ஆக்சுவலா அந்த சக்சஸ் காரணம் கனிகுறிச்சி மாதிரி ஒருத்தங்க கிடைச்சதுதான். ஸோ நாங்க நிறைய பாம்பேல யார் வேணா கேஷ் பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆனா 2 பேருமே சிமிலரா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. பிளஸ் நான் ஜியை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஐடியாவை யோசிச்சுட்டோம். ஆனா ஆர்டிஸ்ட் ஒழுங்கா இருந்தாதான் இப்ப வந்து முதல் ஜி கன்வின்ஸ் ஆகலாம், இல்லைன்னா அந்த கதையில பெரிய எரர் இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதை கன்வின்ஸ் பண்ணி அதை கிடைச்ச உடனே சக்சஸ் ஆயிடுச்சு. 2 பேர் போட்டோவையும் வச்சு டிராயிங் மேட்ச் பண்ணி பாருங்க எல்லாம் காமிச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த கதையில அவங்க இப்படி ஒரு ஐடியாவுக்கு ஓகே சொன்னாங்க. அந்த டிராயிங்க்கு ஓகே சொல்றதுக்கு முதல் இந்த காஸ்டிங் ஓகே ஆக வேண்டியிருந்துச்சு.
அதை நம்புறதுக்கு. ஸோ அது அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு தான் அவங்க கனி கிறிஸ்டியை வச்சு. காஸ்டிங் பத்தி கேட்கறதுனால இந்த கேள்வி. பிரம்மாண்ட நடிகர்களையும் இந்த கதையில பிளேஸ் பண்ண முடியும், ஆனா அது வீம்புக்குன்னே நீங்க பண்ணலையா, இல்ல பட்ஜெட் அந்த பிரச்சனை இருந்துச்சா, எதனால அது பண்ணல? பட்ஜெட் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா அமிதாப் பச்சன் கூட நம்ம காசு பண்ணுவோம். வீம்பு கிடையாது, வீம்புல இதுல ஒண்ணுமே இல்லை. இது வேணும்னே பண்றாங்க. பட்ஜெட் தான். ஓகே சார். ஆனா அதுக்கு முன்னாடி யாரை யோசிச்சிருந்தீங்க, அப்படி எதுவும் இருக்கா? ஆக்சுவலா சரத்குமார் சார் பண்ண வேண்டியது அந்த முதல்வர் ரோலுங்களா? முதல்வர் ரோல், சத்யராஜ் சார் பண்ண வேண்டியது, பிரகாஷ் ராஜ், பசுபதி. என்னோட சாய்ஸ் இந்த 4 பேர் இருந்தாங்க. பசுபதி சாருக்கு எந்த கேரக்டர்? முதல்வர் role. முதல்வர் ரோலுக்கு இந்த 4 பேரா? முதல்வருக்கு இந்த 4 சாய்ஸ் இருந்துச்சு. இந்த 4 சாய்ஸும் பட்ஜெட், டேட்ஸ் இப்படின்னு பல்வேறு காரணத்தினால நடக்கல ஆக்சுவலா. ஸோ அப்புறம் இன்னொரு சாய்ஸ் கூட இருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி தெலுங்கு நடிகர் கூட ஒரு சாய்ஸ் இருந்துச்சு. 5 கேரக்டர் எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்ரேயானே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்ரேயாக்கும் 4 சாய்ஸஸ் இருந்துச்சு. அப்புறம் அவங்க டேட்ஸ் கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் அவங்க பட்ஜெட் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பார்வதி திரிவோத்தி அவங்க தான் வச்சிருந்தோம். அப்புறம் அவங்க டேட் கிடைக்கல. அப்புறம் மஞ்சு வாரியர் ட்ரை பண்ணோம், அதுவும் நடக்கல. ஐஸ்வர்யா ராஜேஷ் ட்ரை பண்ணோம், அதுவும் நடக்கல. அப்புறம் ஆண்ட்ரியா ட்ரை பண்ணோம், அதுவும் நடக்கல. அஞ்சலி ட்ரை பண்ணோம். அப்புறம் கடைசியா ஸ்ரேயா. பரத் வந்து இந்த படம் குறித்து ரொம்ப சந்தோஷமா பதிவிட்டிருந்தார். இது வந்து எனக்கு ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த பதிவு மட்டும் இல்லை, அவர் இன்னொரு பல நேர்காணல்கள்ல அவரோட பயணம் தொடர்பாக அவருக்கு குறித்த அந்த விஷயம், பெரும்பாலும் படைப்பாளி ஒருத்தர் இருப்பாரு, அவர் படைப்போட இருப்பாரு, அவருக்கு தான் அந்த ப்ராசஸ் வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நடிகர்கள் ஷார்ட் வச்சாச்சுன்னு வாங்க டேக் அப்படின்னு போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். இதுல வந்து அவரு பேசின அந்த விஷயங்கள் அது வழக்கமா ட்ரெண்ட் ஆச்சு. ஒன்று நீங்க பேசுனது, அப்புறம் அவர் பேசுனது. நடிகர்கள் பெரும்பாலும் இந்த ப்ராசஸ்ல அவர் வேற எதுவும் சொன்னாரா? இந்த ப்ராசஸ்ல அவருக்கு அதுக்கு அவரு நம்ம ரொம்ப சொர்க்கத்துல இருக்கோம்பா அப்படிலாம் சொன்னார் அவர்? இல்ல, ஆக்சுவலா அந்த நார்த் இந்தியா ஷூட் முழுக்க அவர் இருந்தார் எங்களோட. ஸோ அந்த அந்த லைஃப், அந்த மக்கள், அப்புறம் நாங்கள் டிராவல் பண்ற இடம், இதுல எல்லாத்தையுமே அவர் எங்களோட இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், விட்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்க விட்னஸ் பண்ணாவே போதும். இப்ப இங்க இருக்கிற ஒரு 100 பத்திரிகையாளரை இந்தியா முழுக்க கூட்டிட்டு போக முக்கியமான அஜெண்டாவை நீங்க ஒரு நிறுவனம் வந்து தயாராகும் பட்சத்தில், குறிப்பா புத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறப்ப நீங்களே விட்னஸ் ஆயிருவீங்க. அவ்வளவு, நீங்க எதையுமே கேட்கவே தேவையில்லை. இந்தியா முழுக்க பெரிய நகரங்கள் எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துட்டு ஒரு டூருக்கு அரசாங்க செலவுல அழைச்சிட்டு போகணும். அரசாங்க செலவு கூட வேண்டாம். அடுத்து நீங்க சீசன் 2ல இங்க இருக்கிற சில தலைவர்களை அதுல கேஷ் பண்ணி நீங்க தயவு செஞ்சு கூட்டு போகணுமாரு டேக் லிஃப்ட் சார்பாக கேட்டு கொடுக்குறோம். அது நான் முடிவு பண்ண முடியாது, கம்பெனி தான் முடிவு பண்ணணும். நான் அதுல ஒரு டைரக்டர். அவ்வளவுதான். என்ன சார் சக்சஸ் ரேட்டா சொல்றாங்க, என்ன நம்பர்ஸா என்ன சொல்றாங்க, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஒரு வாரம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஒரு வாரத்துல ஜீல வந்ததுல இந்த ஹையஸ்ட் வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவா அரசியல் குறித்த படங்கள் வரும் பொழுது அமைதிப்படை மாதிரி இருக்கு, அமைதிப்படை தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. இடையில நிறைய படங்கள் வந்தாலும் அமைதிப்படை அதுக்கு நான் ஒத்துக்க, அது ரொம்ப அதீத புனைவு. அப்புறம் சட்டையர் அந்த படம், அதுக்கும் தலைமைச் செயலர் நான் சட்டையர் பண்ண வேணாங்கிறதுல முடிவுல இருந்தேன். அமைதிப்படை ஒரு விதமான சட்டையர்ல ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஃபிலிம், அதுக்கும் இதையும் சம்பந்தப்படுத்துறதுல அது சரியான ஒப்பீடு இல்லை. நாங்க நிறைய பேர் பொலிட்டிக்கல் படம் எடுக்கணும் அப்படின்னாலே ரெஃபரன்ஸுக்கு அமைதிப்படை போடுவாங்க. அதான் பொலிட்டிக்கல்ல நீங்க சட்டையர் படம் பண்றீங்களா, பொலிட்டிக்கல் அதை வந்து உள்ள போய் ஒரு கருத்து சொல்றீங்களா, இல்ல அந்த லைஃபை பத்தி பேசுறீங்களா, நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப சட்டையர் பண்றது வந்து இப்ப சமீபமா கூட நிறைய படங்கள் அந்த மாதிரி சட்டையர் பண்ற படங்கள் வருது, நிறைய சட்டையர் படங்கள் வருது. நான் சட்டையர் பண்ண விரும்பவே இல்லை ஆக்சுவலா. ஸோ அதை நான் உள்ள போய் வேற ஒரு கருத்தை, வேற ஒரு ஐடியாலஜி பேசணும்னு நினைச்சேன். முதல்ல நான் சட்டையர் பண்ணல இந்த வெப் சீரிஸ்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். இதுல எந்த விதத்துலயும் சட்டையர் பண்ற இடமே இல்லை, ஆனா வேற ஒரு ஐடியாலஜி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப உங்களுக்கு சீசன் 2ல தெரியும், முதல்வருக்கு இருக்கிற ஐடியாலஜி மோர்தான கொற்றவை அப்படின்னு நாங்க எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து மோர்தான கொற்றவைன்னு செகண்ட் சீசன்ல தெரியும். அவர் எந்த ரூட்ல எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தாரு, இந்த ஊழல் வந்து என்னால அப்படின்றப்ப அது இன்னும் ரொம்ப ஒரு அகார்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஊழலை வந்து திருப்பி பார்த்தேன்னு சொல்றேன்ல, அந்த காயின் எனக்கு அங்க ஒரு இன்னும் நல்ல ஒரு பெரிய ஓப்பனா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வருது சார் சீசன் 2? என் கையில இல்ல, ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இல்ல நம்ம கொடுக்குறப்பவே நீங்க 3 சீசனுக்கு எழுதி தான் கொடுக்கணும்.
ஓ, இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டைம் தான் இல்லையா சார் அவங்க கொடுக்குற? இல்ல இப்ப நீங்க ஒரு சீசன் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு 3 சீசனுக்கான கதையை தான் நீங்க எழுதி கொடுக்கணும். அதை படிச்சுட்டு தான் அவங்க வந்து ஒரு சீசனுக்கு ஓகே சொல்லுவாங்க. தென் அதனுடைய சக்சஸ், அதனுடைய குவாலிட்டி எல்லாத்தையும் பொறுத்து தான் அடுத்த சீசன் நடக்கும். பட் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட ரிசீவ் பண்றதே 3 சீசன் தான். ஸோ 3 சீசன் கதையுமே நான் எழுதி கொடுத்தேன். பட் ஃபார் ஷுவர் அடுத்த சீசன் வில் ஹேப்பன். ஏன்னா அவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ். ரொம்ப நாளா நாங்க வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது படிங்கடான்னு சொல்லிட்டு தயவு செய்து இப்ப தலைமை சீரிஸ் பாருங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு வெப் சீரிஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது சீசன் 2க்கு நீங்க சொல்ற லீடு வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீடா இருக்கு. நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கிறோம். ஆரம்பிச்ச அந்த முதல் வசனத்துல இதை பார்த்தே தீர்றோம்னு ஒரே நைட்ல ஃபுல் ஸ்ட்ரெச்சா பார்த்து முடிக்கிற அளவுக்கு ரொம்ப கிரிப்பா முடிந்தது. அடுத்த நாள் காலையில படத்துக்கு போகாம தூங்கிட்டேன். ரொம்ப நீங்க சொல்றது மாதிரி நான் குடும்பத்தோட உட்காந்து பார்த்தோம் அந்த சீரிஸ். மகிழ்ச்சி. ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிறப்ப பதட்டமா நம்மளை வச்சு வறுக்க போறாங்க, சிக்கன் பகோடா போட போறாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மீட்டிங்கா இருந்துச்சு. சீசன் 2 முடிச்சுட்டு இதே மாதிரி எங்களுக்கு அடுத்த இன்டர்வியூ நீங்க தரணும். எனி டைம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. டேக் லெஃப்ட் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். படமும் இப்ப வெப் சீரிஸும் டேக் லெஃப்ட் தான் சொல்லுது. இது கடைசியா ஒரு பாயிண்ட். நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோன்னு பேசிட்டு இருந்தப்போ ஒரு லெஃப்ட் மொமெண்ட் தோழர் ஒருத்தர் மதுரையில் இருந்தார். அவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், மதுரையில் அவருக்காக அவருடைய படத்துக்காக எல்லா நாளும் காத்திருக்கக்கூடிய ஒரு ரசிகனா அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். உங்களுடைய படத்தை அங்காடி தெரு மாதிரியான படத்தை பார்த்ததுக்கு பிறகு கடைகளில் போய் டிசைன்ஸை பார்க்குறத விட அதில் உட்கார்ந்துருக்கிற எளிய மனிதர்களை பார்க்குற பார்வை நிறைய பேருக்கு மாறி இருக்கு. அதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன்னு ஷாப்பில் வேலை பார்த்த ஒருத்தர் சொன்னார். அதுவும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டா நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிங்க. நல்ல ஒரு சந்திப்பு. தேங்க்யூ. நன்றி.